श्रीमच्चटारि यतिराजसुभूजितेज शुद्धं मदीय हृदयं दृढमस्तु लग्नं मातान्तु सुम्मश्च पितान्तु सुम्मः भ्रातान्तु सुम्मश्च सखान्तु सुम्मः विद्यान्तु सुम्मो द्रविणन्तु सुम्मः स्वामिन्तु सुम्मो सकलन्तु सुम्मः हितोन्तु सुम्मः परतोन्तु सुम्मः यतो यतो वापि ततोन्तु सुम्मः नृसिंहदेवां न परं न किञ्चित् तस्मात् सिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहसहितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देयसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवद्धो मे सन्निधत्तां सदा प्रपद्ये निरवज्ञानान्निसज्ञां गुणसम्पदां शरणं भवभीतानां शतकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिप्रेषितं यादश्रीनरसिंहकार्यमुने पादां सुजैन्दिरं दान् दीक्षान् विदयादिविष्णुबगुणैर्वान्दं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गचकारियो निपतिं चेयो निधिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरषडरिगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजिद्योगिने दुःप्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीकुसुमास्थानं देवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररग्वीक्षतारिं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीकुसुमषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीरगुराक्षतोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्यात् श्रीनृसिंहरिपोः आत्मनिक्षेपदन्यं वेदान्ते वावदूकस्त्वमिति सर्वनिदारङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यं परमतसमनव्याख्याख्यातमीरे श्रीमद्रङ्गचकारिसंयमिवराल्लब्धासमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वहाद्यचलचित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं तदेशीयतेः कारुण्यदीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं श्रीमद्रङ्गचकारि योगिचरणनिष्ठात्मरक्षावरं श्रीमद्रङ्गचकारिविरौराड्लब्धाः मान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्बान्धं महत्त्वं स्वयं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रकटाक्षरद्रत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाद्यं नारायणाद्यैर्कृपासीतं श्रीरङ्गनाथेशरमाश्रयामः। श्रीमत्श्रीवासयोगीश्वर पदविनतं लब्धवेदान्तयुग्मं श्रीपादुसेविरामानुजमुनितिलकात् तत्त्वदन्यस्तभारं श्रीमत्श्रीवासरामानुजमुनिमनोः लब्धमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजपतिं संशये ज्ञानवार्जितम्। ஆச்சரியமான சுதினம் அது எனக்கு இந்த ஆத்துக்கும் சுதினம். காரியம் நல்லவை காணில் கண்ணனுக்கே ஈரியாயிருப்பாள் அப்படின்றது பாகவத ஆச்சாரிய லட்சணங்கள். சத்விஷயங்களிலே பிரவருத்தி இருந்ததுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம், பிரதான அனுகிரகம் ஆச்சாரியனுடைய அனுகிரகம். அந்த ஆச்சாரியன் அனுகிரகம் வரும்பொழுது எல்லாருக்கும் பல ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கு. சில பேருக்கு ஒரே ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கும். அப்படி வரும்பொழுது இந்த ஆற்றை பொறுத்த மட்டும் ரெண்டு ஆச்சாரியர்களுடைய அனுகிரகமும் ரொம்ப விசேஷமாக ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். அங்க ஆசிரமத்தில் கைவியம் பண்ணதுனால ஒரு
நல்ல மாப்பிள்ளையாக அவரும் சத்வசத்தில் ஈடுபடக்கூடியவராக அந்த சுவாமி கிடைச்சார். இந்த சுவாமியும் தான் ஆசிரியிக்க ஒரு ஆச்சார பரம்பரையில் பக்தி உள்ளவராக இருந்ததுனால இவருக்கு மாமனார் ஒரு பெரிய ஆச்சாரியன் கைங்கரம் பண்ணக்கூடிய மாமனாராக கிடைச்சார். இது பரஸ்பரம் இது எதனால இருந்தால் ஆச்சாரிய சம்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு மகதான விசேஷமான பலன். சதாபிஷேகம் புரட்டாசி மாதம் நடக்கிறது இருந்தால் கூட இங்கே வந்திருக்கும் பொழுது ஆற்றுல நல்ல விஷயங்கள் ஆற்றுல எப்போதுமே தான் கலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. அதே வச்சுட்டு பண்ணிட்டு போயிடலாங்க. வாரத்தில் 4 நாள் 5 நாள் கலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. அதை விசேஷமாக சுவாமி அந்த கலெக்ஷன் சுவாமி வச்சு அவளே வேறு விஷயம் சொல்லி அப்படியே பண்ணலாமே. இதுக்காக தனியாக பண்ணோன்னா இதில் வந்து ஏதோ எம்பெருமான் அவனுக்கு இன்னொருன்ற ரீதியில் அது எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிது. பாக்கியம் கிடைச்சுன்னு ஒரு சமயத்தில் சந்தோஷப்பட்டாலும் இந்த கிரந்தத்தினுடைய ஒரு ஏற்றத்தை நினைக்கும் பொழுது அதில் சுவாமி தேசிகனே நான் வந்து ரொம்ப அசக்தன், என்ன நீ இந்த விஷயத்தை பிரயோஜிக்கிறிய உன்னுடைய நிர்பந்தத்தினால்தான் அதில் பிரவேசிக்கிறேன்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி தன்னை நைசாந்தம் சந்திக்கும் பொழுது நாமெல்லாம் உண்மையிலேயே நைசாந்த சந்தானம் பண்ணிக்கணும். இந்த பாதுகாசாஸ்திர கிரந்தமானது ஒரு அதாவது ஆண்டவன் சம்பிரதாயத்தில் இது உபதேச கிரந்தமாகவே இருக்கின்றிருக்கா. ஸ்ரீசன்னதியில் கிடையாது. ஆனால் ஆசிரம பரம்பரையில் இதை ஆச்சாரிய முக்கியன உபதேசம் பண்ணால்தான் இதில் பிரவேசிக்கிறதுக்கு அவளுக்கு யோகியதை அப்படின்னு அந்த கிரந்தத்தை சேவிக்கும் பொழுது பார்த்தா விட்டு இதை நான் எது உபதேசம் பண்ணாலும் இந்த கிரந்தத்தில் இறங்குறது அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுறது. பாதுகாசம் பாராயணம் பண்ணுறோம், அதெல்லாம் விசேஷம்தான். ஒரு விசேஷார்த்தங்களை சொல்லும்பொழுது இதில் இவ்வளோ பெருமை வாய்ந்ததான ஒரு ரகசிய கிரந்தத்துக்கு அதிகமாக போற்றக்கூடியதான இந்த பாதுகாசத்துக்கு நாம் எப்படி இதில் உபன்யாசம் பண்ணுறதுன்னு கூடவே ஒரு பயமும் வருது, பெருமையும் ஏற்படுறது. அதாவது பாதுகையின் பெருமையை நாம் அனுசந்தானம் பண்ணால் நமக்கு ஏற்படக்கூடிய சகல பற்றி நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கு. அதே சமயத்தில் அது சொல்றதுக்கு நமக்கு சக்தி இருக்கான்னு பார்க்கும்போது பயமாகவும் இருக்கு. அதனால இது ரெண்டுத்தையுமே அவன் தான் உண்டு பண்றது, பயனாதனால அது. அதனால நான் சொல்றதுக்கு தைரியமா வரேன்னாக்கா தைரியமா வரல, இருந்தாலும் அந்த அதனால்தான் மனசு ரொம்ப மோசமானது. யாராருக்கு என்னென்ன பద్ధதி அப்படின்னு கேட்குறோம். கேட்டால் இவாளுக்கு இந்த பദ്ധதி அந்த பദ്ധதிலாம் ஒன்று பெரிய பద్ధதி, விஷயமோ கம்பீரமான விஷயம். சொன்ன வித்வான்களோ சொல்ல போகிற வித்வான்களோ இன்னும் கேட்கவே வேண்டியதில்லை. அது நடுவில் எனக்கு 10 ஸ்லோகம் உள்ள பద్ధதி. மனசானது இப்படி நினைக்கும், அவளுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய பద్ధதி விஷயத்தை கொடுத்துட்டு நமக்கு பద్ధதி 10 ஸ்லோகங்கள பద్ధதி கொடுத்துருக்காரு அப்படின்னுட்டு பின்னாடியே மனசு நடக்கும். ஏன்னா அவள்லாம் வித்வானா இல்லையா, அவளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காரு, நமக்கு தகுந்த மாதிரி 10 பத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு மனசானது உடனே பின்னர் சமாதானம் ஆயிடுறது. ஏன் ஒரு சமயத்தில் பொறாம, ஒரு சமயத்தில் அதே சமயத்தில் நம்மளுடைய வஸ்து ஸ்திதி நமக்கு தெரியுது. அதனால இதெல்லாம் லோகத்தில் இப்படிதான் போயிட்டு இருக்கோம், மனசு அப்படிதான் போயிட்டு இருக்கு. சொன்னா இல்லை, நான் வந்து அதெல்லாம் என்னவோ, அதாவது என்னுடைய எல்லாருடைய பிரவೃத்தியுமே எல்லாருக்குமே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அன்னைக்கு பொழுது அவனால தான் நடக்கிறது. ஆனால் அதே விஷயத்துல பொறுத்த மட்டும் ஐசங்கருடைய அனுகிரகம் ரொம்ப பூர்ணமா இருந்ததுனால இல்லை, இருக்கிறதுனால எதிர்பார்க்காத என்னை கூப்பிட்டு இந்த விஷயம் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை கூப்பிடலன்னு எனக்கு என்ன தெரிய போறது, ஏன் அவசியம் இல்லையே, கூப்பிடணும்னு அவசியம் இல்லையே. இருந்தாலும் அது எங்கேயோ ஒரு சம்பந்தம் ஏதோ ஒட்டின்னு இருக்கு. அந்த அபிமானம், அந்த வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவர் பக்கத்துடைய வச்சிஸ்கல்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அது எங்கேயோ கொண்டு விடுறது. சம்பிரதாயத்தில் வந்து எதுவுமே சோட போகாது.
அதுல அவகிட்ட ஒரு பக்தி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒரு நிழல ஒதுங்கி இருக்கும். அந்த ஒதுங்க அபிமானத்துல கூப்பிடுறா. அந்த அபிமானத்துல வரும்பொழுது அந்த அபிமானத்துக்கு நாம் சரியா பாத்திரமாக்கணுமே. விஷயம் சொல்ல தெரியல என்ன பரவாயில்ல, ஐசங்கர் குமார் எப்படி சொன்னா என்ன அப்படின்னு ஒரு அபிமானத்தை ஒதுக்கி விட்டுருவான்னு அது ஒரு தைரியம். அதனால இது இது எப்படி கொண்டு ஆரம்பிக்க போறேன்னு தெரியல. இதனால அழகான பாதையினுடைய ஒரு விசேஷமான இது. பிரஸ்தாப பத்ததியை ஏன் முதல்ல, அதாவது விஷயங்கள் சொன்னா கூட ஒரு பிரஸ்தாப பத்ததி சொல்லிட்டு ஒரு ஆரம்பம், நடுவில் கொஞ்சம், பின்னாடி கொஞ்சம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஆனா இது எப்படி நடுவில் உடனே பிரஸ்தாபத்தையே விட்டுட்டுங்களே, என்ன பிரஸ்தாபமே இல்லாது. ஆனா அப்புறம் எல்லாரும் பிரஸ்தாபத்தை ஆரம்பிப்பா. உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது பிரஸ்தாபத்தை சொல்லாம ஒன்றும் பண்ண சொல்ல முடியாது. பாதுகாசாசனம் சுவாமி தேசியம் ஒரு யாமத்தில் ராத்திரில பண்ணார், அந்த வயசு வருவது நான் பாதகமலை பண்றேன்னு சொன்னார், ஆனா அப்புறம் இந்த சுவாமி பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார் அப்படின்னு எல்லாரும் சொல்லதான் போறா. அதனால இருந்தாலும் அப்படியும் அப்படி சொல்லிதான் உபன்யாசம் நானும் அடியான ஆரம்பிக்கணும். அதனால இங்க அவ சொன்னதே திருப்பி சொல்றேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்போ ஒவ்வொருத்தருக்கும் புதுசா ஒன்றும் யோஜனையெல்லாம் வந்துட போறது இல்லை. அவ பல பேர் பல கிரந்தங்களை பார்த்துருக்கா, பல விஷயங்கள் அவளால் சொல்ல முடியும். நாம் பல சமயத்துல கேட்டிருப்போம். அந்த சமயத்துல அதாவது மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகணஞ்சா அப்படின்ற இதுல பகவான் அந்த சமயத்துல எந்த வார்த்தைகள் வருவதோ அது அவனுடைய ஆజ్ఞையால் தான் வருது நமக்கு. அதுதான் சுவாமி தேசியம் சொல்லிட்டு, நான் சொல்ற விஷயம் எப்படி இருக்கோ தெரியாது, அது சரியா இருக்கா சரியா என்ன சொல்லாது, கேட்கிற காதுல நீ ரம்மியமா பார்க்க முடியாது, நீ பண்ணிவிடு அப்படின்னு சொல்ற. ஹைகிரி ஸ்தோத்திரத்துல சொல்லும்போது நீ அதனால அந்த பெருமாளையே அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவார், காதல ரம்மியமா இருக்கும்படியா பண்ணிடுவார். அதனால இப்ப எப்படி அபிமானம் இருக்கோ அப்படியே அனுகிரகமும் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதனால அபிமானம் தெரிந்துட்டு அனுகிரகம் பண்ணா இருக்க முடியாது. அதனால இந்த சுவாமியுடைய சதாபிஷேக சமயத்துல எனக்கு இந்த வாக்குத்தி ஏற்படுறதுக்காக ஏற்பாடு பண்ணதுக்கு கிருதஜ்ஞா அப்போ தெரிவிக்கிறனோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி அந்த கிருதஜ்ஞா அனுபவமாக என்னுடைய பிராமத்தை தெரிவிச்சுட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். கால் கேட்கறதா? இதுக்கு பத்ததின்னு 32 பத்ததியா சுவாமி பிரிச்சிருக்கார். பத்ததி அப்படின்னு சொன்னா மார்க்கம் அர்த்தம். மார்க்கம் பிரிவு அப்படின்னு பல உண்டு. இந்த பாதுகையினுடைய சலனம் இருக்கே, அதாவது வழி இருக்கே, உபாயம் இருக்கு. மார்க்கம் உபாயம் எல்லாம் ஒன்று தானே. பிரம்ம வித்தைக்கு பிரம்மத்தை அடைவதற்கு 32 வித்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை கொண்டு சுவாமி இத 32 பத்ததியா சரணாகதியினுடைய சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தங்கள்ல எந்த இடத்துலையும் இன்னொருத்தர தூஷணம் பண்ண மாட்டார். ரகசிய திரைசாரத்துல இல்லாத விஷயங்களை சில்வஸ்டர் நிறைய சாதிச்சிருக்கார். சரணாகதியினுடைய பெருமையை இப்படிவான பலவாரா பல பேர் சொல்றான். சித்தோபாயனான எம்பெருமான் உபாயமா, சித்தோபாயனுடைய திருவடியில பண்ணிக்கிற சரணாகதி உபாயமா, அந்த சரணாகதியானது திருவடிகளில் பண்றமே அந்த திருவடி உபாயம், திருவடி உபாயமா, அந்த திருவடியில 2 திருவடியா, இல்ல பிராட்டியை சேர்த்து சொன்னா 4 திருவடியா, இப்படியெல்லாம் ஒரு சந்தேகத்தை சில பேர் கலப்பின்னு இருக்கா. அதுக்கு சுவாமி தேசியம் சாய்க்கிறார். ஆக மொத்தத்துல சரணாகதின்னு ஒத்துன்னு இருக்காளோ இல்லையோ, அது உபாயம்னு ஒண்ணு ஒத்துன்னு இருக்காளோ இல்லையோ, அந்த உபாயத்துக்கு விஷயம் யாரு? சாட்சாத் எம்பெருமான். அந்த எம்பெருமான் ஒத்துண்டு சரணாகதியை ஒத்துண்டு நாம் எம்பெருமானுக்கே பண்ணின சித்தோபாயன எம்பெருமானே உபாயமா இருக்கும்போது நாம் அவன் சரணாகதின்னு ஒண்ணு பண்ண வேண்டாமே. என் ஊரை சொன்னாய், பேரை சொன்னாய்,
அப்படின்னு சொல்ற மாதிரி அத்தை கொண்டே பெருமாள் நம்மளை அனுகிரகம் பண்ணிட்டு வேற, அதனால நாம் ஒரு சரணாகதின்னு ஒன்று பண்ண வேண்டாமே அப்படின்னு எம்பெருமானுடைய எம்பெருமானியே உபாயமான நினைத்து எம்பெருமானியே ஒரு பிரதானமாக வைத்து கொண்டு பேசுறதுனால அந்த சரணாகதியுடைய அதிசயோக்தி அவ சொல்றா. அதனால அதுல தப்பு இல்லை, அவளை பத்தி அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசியன் பல இடத்துல சாதித்து போயிடுறாரு. அந்த மாதிரி 32 பிரம்ம வித்தியைகள் இருப்பதால் 32 பத்ததி. சுவாமி ரகசிய கிரந்தங்கள் 32 பண்ணியாச்சு. கீதை 18, சீவாட்சியன் 4, அதுக்கப்புறம் கீதா பாஷ்யம், அது ஒரு அது பகவத் விஷயம், அதாவது திருவாய்மொழி 10. ஆக அது 18 22 10 32 ஆச்சு. இவைகள்லாம் சரணாகதி பற்றிய விஷயம். ஸ்ரீபாஷ்யமும் எம்பெருமானுடைய உபாயத்தினுடைய மோட்சத்தினுடைய பிரகாரத்தை சொல்றது, கீதா பாஷ்யமும் பக்தியோகத்தை சொல்லி கடைசியில சரணாகதி சொல்றது, திருவாய்மொழியும் சரணாகதி சொல்றது. ஆக இந்த சரணாகதி சொல்லக்கூடியதான 32 கிரந்தங்களும் நிழல் கொண்டு 32 பദ്ധதி பண்ணியாச்சு. ரகசிய சிறுசை கேட்க வேண்டாம், அது 32 பദ്ധதி ஆச்சு. அதுக்கு மேல நாம சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய அந்த தத்துவங்கள் இருக்கோ இல்லையோ, தத்துவங்கள் மொத்தம், அதாவது பிரகிருதி மொத்தம் 23, அதுக்கப்புறம் மகத்து, அகங்காரம், அவ்யக்தம், இப்படி அது ஒரு 3, 23 26. 26க்கு அப்புறம் காலம், சுத்த சத்துவம், அப்புறம் காலம், சுத்த சத்துவம், அப்புறம் இது இன்னொன்று இருக்கு, அது 3ம் சேர்த்து 23, அது ஒரு 26, 29 ஆச்சு. அதுக்கப்புறம் வர, அதாவது அது காலம், சுத்த சத்துவம், ஞானமா, மூலப்பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம், இது 3 29 ஆச்சு. அதுக்கப்புறம் ஜீவாத்மா, பரமாத்மா, பிராட்டி, இவ்வளோ 3 சேர்த்து 32. இப்படி இதை கொண்டு 32 சொல்லி கணக்கு. இதெல்லாம் வியாக்கியாதாக்கள் பண்ணக்கூடிய அவளுடைய மேதாவிலாசத்தை காமிக்கிறது. அதை சொல்றது கூட நம்ம சக்தி இல்லை, அப்படி இருக்கு. 32 இதெல்லாம் இது நம்மாண்டவன் போட்ட புத்தகத்தை ஐசிங்கருக்கு அந்த காலத்தில் கொடுத்துருக்கா, 1978. இதெல்லாம் ஐசிங்க சேர்த்து வச்சு சொல்றதுனால நான் மனுஷனா இருக்கேன். இந்த புத்தகம் வச்சுருக்கேன், எல்லாம் ஐசிங்கர் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால எனக்கு சொல்லச்சே ஒத்துக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆக அப்படி அந்த 32 ரீதியில இதை 32 பద్ధதி ஆச்சு. இந்த பாதிகளுடைய பெருமையை சொல்லச்சே பரதாழ்வான் ஏதேகி சர்வலோகத்தை யோகக்ஷேமம் விதாசியதா அப்படின்னு, லோகத்தில் சர்வக்ஷேமம் ஏற்படணும்னா இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தினால்தான் அதெல்லாம் ஏற்படும் சாய்க்கிறார். அந்த ரீதியில இந்த கிரந்தமானது அமைஞ்சிருக்கு, சகல சேஷம் கொடுக்கக்கூடியது. சுவாமி தேசிகன் எத்தனையோ கிரந்தங்கள் பணியாயிருக்கு, பரசதம் சாய்க்கிறார். அதுல இது பிரதானமாக இருக்கு. பிரதானமாக சம்பிரதாயத்தில் ரகசிய கிரந்தமாகவும் எடுத்திருக்கா, அது ஒரு பெரிய விசேஷம். நித்தியம் பாராயணத்தையும் இருந்துட்டு இருக்கு. இப்போ இதுல அதிகமா பரிச்சயம் உள்ளவா யாருன்னா ஸ்திரீகள் தான் அதிகம் பரிச்சயம். எங்க போனாலும் பாதுகாசாசனம் சொல்லக்கூடிய மனுஷா யாரு அப்படின்னா ஸ்திரீகள் தான். புருஷாளுக்கு கூட அவ்வளவு நொற்று கிடையாது. அதனால ஸ்திரீகள் சொல்லிட்டு இப்ப ஒரு 5-6 புருஷாளர் தான் அந்த இடத்துல இருக்கா. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப அந்த மாமி ஆச்சரியமா பண்ணிட்டு இருக்கா. அப்படி அந்த பாதுகாப்பு சுவாமி தேசிகன் இந்த இதனுடைய பெருமையை சொல்லச்சு தத்தே முகுந்த மணிபாதுகையோ நிவேசாது வல்மீக சம்பவீரா சமதாம் பிரம்மோக்தி கங்கா பிரவாக பதிதஸ்ய பியாநிலஸ்யாது ரத்தோக்தகஸ்ய யமுனா சலிலாத் விசேகரான்னு சாய்கிறார். மகா காளிதாசனை போல திருஷ்டாந்தங்கள் சாய்கிறது சுவாமி தேசிகன் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் உடையவர்.
சுவாமியுடைய வாக்கு அபரிமிதமானது. சாட்சாத் திருவேங்கடமுடைய அவதாரம் கண்டாவதாரத்தினுடைய வறுமையினால அயக்கிரனுடைய அனுகிரகத்தினால அந்த அவருடைய வாக்கு அப்படி இருக்கு. ஆனா சாதிக்கும்போது தத்தே முகுந்த மணிபாதையோ நிவேசாத்து வல்மீக சம்பவைரா சமதாம் மமோக்தி. லோகத்துல எதிராக சிறந்ததுன்னா ராமாயணத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணம் தான் சிறந்த ராமாயணம். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. அப்படிப்பட்ட வால்மீகி ராமாயணத்துக்கு சமமாக, ஏன் அதை விட அதிகமாக சொல்லாமே அப்படின்னா, அங்க மகான்கள் ஒரு நாள் இன்னொரு ஒரு பெரிய கிரந்தத்துக்கு மேல தன்னுடைய கிரந்தத்தை சொல்ல மாட்டான். ஆனா நாம சொல்ல வேண்டியது அவசியம். நாம சொல்றதுனால தப்பு கிடையாது அதுக்காக. ஆனா சுவாமி தேசியன் சுவாமி தேசியன் சாய்க்கலாம், இருந்தாலும் மகான்கள் அப்படி சாய்க்கவே மாட்டான். வால்மீகி ராமாயணத்துக்கு பிரதானம் தான். அதுக்கோசம் சமம்னு சாய்ச்சார். சமதாம் மமோக்தி. மமோக்தி என்னுடைய வார்த்தையானது வால்மீகி ராமாயணத்துக்கு சமமாக அமைஞ்சது. அது ஏன்னா தத்தே முகுந்த மணிபாவையோ நிலேசார். இது பெருமாள் விஷயமா இருந்தாலும் அது அவ்வளோ பெருமை வந்திருக்காது. அந்த பெருமாளுடைய திருவடி விஷயமா இருந்தாலும் இவ்வளவு பெருமை வந்திருக்காது. அந்த திருவடியை தாங்கக்கூடியதான பாதுக விஷயமாக பண்ணதுனால இதுக்கு இவ்வளவு பெருமை வந்ததுன்னு சாய்க்கிறார். இது எப்படி அப்படின்னு சொன்னா, கங்கையில பிரவாகம் ஜலம் போயிட்டு இருக்கு, யமுனியில பிரவாகமும் கங்கையில கலக்கிறது. ஆனா கலந்தா விட்டு இது யமுனை ஜலம் இது கங்கை ஜலம் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு என்னுடைய வார்த்தையானது அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஒரு சமமாக இருக்கிறதுனால, அதுல உள் புகுந்ததுனால சமமாக சொல்றேன் அப்படின்னு சாய்க்கிறேன். சமன்றதுக்காக எப்படி சாய்க்கிறார். கங்கையினுடைய ஜலமானது தெருவில் போகிற ஜலத்துல தெருவில் போகிற கங்கையினுடைய யமுனையினுடைய ஜலமாக எப்படி சேர்ந்து அது யமுனா ஜலம் பிரிக்க முடியாதபடி இருக்கோ, அந்த மாதிரி இது அங்கேயும் வால்மீகி ராமாயணத்திலும் ராம விஷயமா சரணாதி விஷயமா சாய்க்கிறார். இங்கேயும் பாதுகா விஷயமா சரணாதி விஷயமாக சொல்லக்கூடிய சமாச்சாரம். அதனால இது சரணாதி விஷயமா இருக்கிறதுனால இது அது உள்ள புகுந்துடுறது அப்படின்னு சொல்லி அப்படி சாய்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கிரந்தம். பெருமாளுடைய திருவடியானது ரொம்ப போக்கியம். அதுல யோனித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்மன்னு சாய்க்கிறார். அப்படி திருவடியிலேயே ஆழங்கால் பட்டவர்கள். அப்போ பெருமாளை விட திருவடி வசதி ஆயிடுச்சு. அந்த திருவடியை விட இப்ப எதிராக வசதினா பாதுக வசதி. பெருமாள் சம்பந்தம் பெற்றதுதான். சம்பந்தம் பெற்றதுனால அது வசதியா இல்லை. அந்த சம்பந்தம் உடைய அடிநிலையான பாதுகையை பற்றி ஆச்சாரியர்கள் சொல்றதுனால அது இன்னும் பெருமையாயிடுறது. அதே மாதிரி பெருமாள் பாகவதன் ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொன்னா இதுல யாரா சேஷன் சொன்னா ஆச்சாரியர் தான் சேஷன். ஏன் இப்படி ஏன் அப்படின்னு சொன்னா, சதா சர்வகாலமும் எம்பெருமானே ஆராய்ச்சி சரணாகதி தத்துவத்தை லோகத்துல பரப்பிட்டு இருக்கா. அதனால ஆச்சாரியர்கள். பாகவதர் அப்படி இல்லையா அப்படின்னா, பாகவதர் அவன் எப்போ சிந்தனை பண்ணிட்டு இருக்கான். பெருமாள் திருவடியை ஜபஜம் பண்ணிட்டு அந்த காரியம் அவனுடைய நித்திய கர்மாக்கெல்லாம் பண்ணிட்டு அவன்கிட்டே பக்தி நிரந்தரமா இருக்கா. ஆக அந்த விஷயத்துல ஆச்சாரியர்கள் நம்மளையும் ரசிச்சுண்டு எம்பெருமானே ரசிக்கிறான்னு சொல்றான். ஏன்னா தத்துவத்தை அவன் ரசிக்கிறா அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏது மகிமை, அவன் மகிமை இவா சொன்னதான்னு தெரியும் நமக்கு. அதனால நம்மளையும் நம்மளுடைய ஆத்மாவையும் கிடைக்கிறதுக்காக அவனுடைய குணங்களை தான் பாடிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை தான் முதல்ல பிரஸ்தாவ பந்ததியில சுவாமி தேசிகன் முதல்ல ஆரம்பிக்கிற சந்தஸ்ரீ ரங்க பிருத்வீஸ்வர சரணத்ரான சேகராக ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணவகா. நாதனே நரசிங்கனை ரவீந்திரநாத்வார்கள் உழக்கிய பாததூளி. பாதம் சொல்ல முடியல, பாத தூளி. அந்த தூளிக்கு எவ்வளவு கீழே இறங்க முடியுமோ அதுதான் நமக்கு பெரிய தத்துவம்.
பாகவத சேஷத்துவத்துல எந்த கடைநிலையில இருக்குமோ அதுதான் ரொம்ப சுவாரஸ்யம். அம்மா அப்பா உறவா இருந்தாலும் கூட குழந்தைகள் அவகிட்ட அதிகமான வாக்கியத்தோடு இருந்து அவகிட்ட கொஞ்சம் கௌரவத்தை மீறி கிடக்கும். மாமனார் மாமியார் ஸ்தானம் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய குடும்பத்துல மாமியாரோட இருக்கும், மாமனார் மாமியாரோட இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய மச்சினர் நாத்தனார்கள் இவளோட இருந்தான்னா அந்த ஸ்திரீக்கு பரம சௌக்கியம், விஜயால இருக்கிறவளுக்கு. ஏன் அந்த அந்த விஜயத்தன்மை இருக்க அதுதான் சேஷத்துவம். அந்த சேஷத்துவத்தை நாம் இங்கேயே ஆரம்பிச்சோம்னா அதில் இருக்கிற ஒரு ரசமும், அதில் ஏற்படக்கூடிய ஒரு கௌரவமும், அதில் இருக்கக்கூடிய ஒரு பலனோ நிம்மதியோ, சரி அவ தெளிவா இருக்கா, அவ பாத்துக்கிறா, ஆஹா இந்த காய்ச்சல் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல பிரச்சனை இல்லை. ஏன் இப்படி சேஷத்துவமானது நார்மல் லைஃப்ல கூட நம்ம கொண்டு வரணும். அது சின்னவாளா இருந்தாலும் சரி பெரியவாளா இருந்தாலும் சரி பரஸ்பரம் அதை ஒரு அந்த சேஷ பாவத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது ரொம்ப ரம்மியமா இருக்கும். அது பிரதித்தி விடாது. உபன்யாசம் அதனாலதான் உபன்யாசம் சொல்றதே எனக்கு ரொம்ப பிடிக்காது. சேஷத்தை சொல்லிட்டா சில இடத்துல சேஷத்தை மீறிடும். என்ன அது நமக்கே தெரியுது. அப்படி தெரியும் போது கூட ஏன்டா இப்படி பண்றோமே அப்படின்னு தோணுச்சுன்னா கூட அது கடைசியில் அப்புறம் பிரதி சம்பந்தம் போயிடும். ஆக அப்படிப்பட்ட மகான்கள்லாம் இருந்திருக்காங்கன்னா எப்படி இருந்தாலும் தெரியல. அவளுடைய அதுக்கு எம்பெருமாவுடைய அனுகிரக கேட்கும். அப்படிப்பட்ட அந்த சந்த ஸ்ரீரங்க பிரித்திவிஷார் அந்த பிரிவர்கள்லாம் இப்போ அது அதனால ஸ்ரீரங்கத்துல அந்த இன்னி கூட நினைச்சா எப்படிதான் ஐசிங்கர் மே மாசம் 2ஆம் தேதி ஐசிங்கர் மயிலாப்பூர் கோவில்ல மங்களாசாசனம் ஆயிருக்கு. 2ஆம் தேதியில இந்த 10 தேதிக்குள்ள ஐசிங்கருக்கு இவ்வளவு கதை முடிஞ்சு போய் ஸ்ரீரங்கத்துக்காக போய் அது பண்ணணும். ஏன்னா விசாலம் அந்த ஸ்ரீரங்கத்துல போய் அந்த காவிரிலேயே இடம் ஜலம் இல்லை இடம் இல்லை, அது மெட்ராஸ்லயே இருக்கலாமோ இருந்தாலும் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு அந்த ஏற்றாது அந்த மாதிரி மனோரதம் பூர்த்தியாச்சு. அந்த பூர்த்தியாகிறதுக்கு காரணம் ஐசிங்கருடைய ஒரு திருவுள்ளம் தான். அது அவர் நினைச்சது எல்லாமே எல்லாமே பூர்த்தியாச்சு. அது ஆக அப்படி ஸ்ரீரங்கத்துடைய ஒரு மகிமை எல்லா மதஸ்தாலும் திரிமதஸ்தால் எல்லாருமே ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டமாக நீக்கணும். சூழ்நிலைகள் சரியா இல்லாட்டாக கூட அந்த மகிமை குறையில. ஆக ரவிசால் கூட நிறைய பேர் அங்கே பிளாட்ல வாடகை வச்சுட்டு அங்கே போய் பெருமாளை சேவிக்கிறதுன்றது ஒன்று வச்சுட்டு இருக்கா. அது ஆத்மார்த்தமா பெருமாளை சேவிக்கணும்னு வச்சுட்டு இருக்கா. மீதி விஷயங்கள் சம்பிரதாயம் தெரியுதோ தெரியலையோ இருந்தாலும் அந்த பெருமாள் சேவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்க. அது நினைச்சாலே போறோம், அதை வாசம் பண்ணாலே போறோம். ஒவ்வொரு கேத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட கேத்திரத்துல அங்க ஐசிங்கருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன விசேஷம் சொன்னாக்க யாருக்குமே தெரியாது, தனக்கு வேண்டிய காரியங்களை தானே பண்ணிட்டார் ஐசிங்கர். அது யாராவது பண்ணிப்பாடா, இடமே பிடிச்சி தனக்காக பண்ணிட்டாரு. அந்த மாதிரி சரித்திரத்தை கேட்டதில்லை, பார்த்ததும் இல்லை. கேட்டிருப்போம், சில இடத்துல கேட்டிருக்கலாம். எனக்கு இப்ப ஆக போறதா, எனக்கு நிர்யாணம் ஆக போறது எனக்கு அப்படின்னு சொல்லிலாம் மகான்களுடைய இதை கேட்டிருக்கோம். ஆனா நிர்யாணத்துக்காக தனக்கு வேண்டிய காரியங்களை தானே பண்ணிட்டா ஐசிங்கர் இவ்வளவு ஒருத்தர் தான். ஏன் அது 42 ஐசிங்கர் பண்ணிட்டாயிருக்கு. 42 ஐசிங்கர் அந்த இடத்தெல்லாம் பார்த்து அதெல்லாம் அப்படி பண்ணியாயிருக்கு. அந்த மாதிரி தனக்கு ஒரு இடத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆராதனம் பண்றதுக்காக வேண்டிய சாமக்கிரிகள்லாம் தானே பண்ணி வச்சுட்டு இப்படியெல்லாம் அது யாருக்குமே தெரியாது. அது எனக்கே ரொம்ப நாள் தெரியாது. அப்புறம் என்கிட்ட அதை பார்க்குற இடம் சாய்க்காம என்னதுன்னு கேட்டேன். நீ சொன்னா கோச்சுப்ப. ஐசிங்க ரொம்ப குழந்தை மாதிரி. அந்த ஐசிங்கர் இந்த பையனாதான் தெரியும். கோபம் தான் எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறத தவிர அவருடைய அந்த குழந்தைத்தனமும் அதெல்லாம் அது ரொம்ப கிட்டக்க போனாதான் தெரியும். ஐசிங்கரை நான் கோச்சிக்க முடியுமா? நான் சொன்னா நீ கோச்சுப்படா, அப்போ வேண்டாமே அப்படின்னு அதை பாரு என்னது தாய்ச்சாட்டம் அப்படின்னா சொம்பு பண்ணிட்டு அப்ப எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா நமக்கு அட்டோன்யமா போறது
அந்த ஐசியில் சந்தோஷமா பல பேர்கிட்ட 2 வருஷமா எல்லாருமே பல பேர்கிட்ட காமிச்சினாரு. சில பேர்கிட்ட கொடுத்து நீ அப்ப நான் இருக்கணுமே இல்லையோ கொடுக்க மாட்டேன், நான் கையில் கொடுத்துறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கைங்கர் பேர்கிட்ட கொடுத்துட்டார். அவன் சொன்னா நான் அப்படியே வாங்கிப்பேன், வாங்கிட்டு கையில் வாங்கி திருப்பி கொடுத்துட்டான். அந்த மாதிரி தான் ஒரு ஆச்சனை. அதாவது இன்னொரு அதிகமாக அப்படி போச்சுன்னா நான் போச்சு நீங்களா அழிவுறது இப்பயே பார்க்கணும் அப்படி கூட சாய்ப்பார் ஐசிங்க. அப்படியெல்லாம் கற்பனைகள். ஏன்னா அவ்வளவு எல்லாரும் நம்ம பேர் ஆசையா இருக்காளா அப்படின்றது ஒரு ஐசிங்கர். அவருடைய தன்மையெல்லாம் ஒரு தனித்தன்மை. அந்த ஐசிங்கர் அப்படி அவருடைய காரியங்கள்லாம் நல்லா இருந்தது. அப்படி அந்த சந்தோஷி வந்த பிருத்தீஸ்வரன் பெரிய பெருமானுடைய திருவடிய தலையில தரிசிக்கக்கூடியவர்கள் அந்த மகான்கள். ஸ்ரீரங்க பிருத்வீஸ்வரர் திருவடி மட்டும் இல்ல, அந்த திருவடி துகள்களையும் அவர்கள் தரிசித்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மகான்கள் உலாவிய அந்த கஷேத்திரத்தினுடைய துகள்கள் நம்மளை ரட்சிக்கட்டும் சொல்ற. சந்த ஸ்ரீரங்க ஜெயந்தி குணத்திரான பதபங்கஜ ரேனவா. அன்னைக்கு திருக்கிரமாவதாரத்துல எம்பெருமான் உலகத்தெல்லாம் அளந்து எல்லோருடைய திருவடியிலையும் எல்லோருடைய தலையிலையும் தன்னுடைய திருவடியை சாய்ச்சார. அந்த மாதிரி மகான்கள் பாதங்களால ஏற்பட்ட துகள்கள் அந்த மகான்களுடைய சிரசை அங்க தரிக்கிறதுன்னு சொல்லி அலங்கரிக்கிறதுன்னு சொல்லி சாதிக்கிறார். அப்படிப்பட்ட மகான்கள் அனுகிரகத்தினால்தான் இந்த பாதுகாசாசிரமானது ஏற்பட்டதுன்னு ஆச்சாரியனுக்கு சுவாமி தேசனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்த பாதுகைக்கு பலவிதமான பெயர்கள்லாம் வச்சிருக்கார். பாதுன்னு ஒரு இடத்துல இருப்பார், பாதாவணின்னு ஒரு இடத்துல, பாதத்ராணம், பதரக்ஷா, பதரக்ஷா, பதாவணி, இப்படி அந்த மணி பாதுகைன்னு சொல்றது நடுவில். இது கூட நடுவில் இது மாதிரி விசேஷமான அடைமொழிகள்லாம் பாதுகைக்கு சாதிக்கிறார். அந்த பிரஸ்தாவ பத்ததியில ஒரு இடத்துல சாதிக்கும் பொழுது அஸ்ரத்தானாம் அபிநவதுனா சகியே ஸ்தோத்ரே நியோஜயசி மாம் மணிபாதுகேத்வம் தேவ பிரமாணமிகரங்கபதிஸ்ததாத்வே தசைவ தேவி பதபங்கஜயோ யதாத்வம். எத்தனையோ ஸ்துதி பண்ணியிருக்கேன். ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, விஜயராஜ சப்ததி, இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாது இல்லை. இருந்தாலும் இதை பண்றதுன்னா ரொம்ப அதுக்கு சாகசமான காரியம். இவ்வளவு சுத்தி பண்ணிருக்கேன்னா அப்போ அவ்வளவு ஞானம் இருக்கும் சுவாமிக்கு, அப்ப ஏன் இதுல பயப்படணும் அப்படின்னா அந்த பாதுகத்தினுடைய பிரபாவத்தை சுவாமி பயப்படுறான்னு சொன்னா ஞானத்துக்கு குறையதுனால பயப்படல, பிரபாவம் அப்படி. எம்பெருமானுடைய பிரபாவம் எப்படிப்பட்டதோ அப்படி அதை விட பிரபாவம் நிறைந்ததான பாதுகா. அந்த பாதுகையை சொல்றதுன்னா எச்சாவது விட்டு போச்சுன்னா உன்னியாசம் பண்றதை கூட எதுக்கு பயப்படுறோம்னாக்கா சொல்ல வந்தது என்னவோ அதை விட்டுட்டு எச்சோன்னு பேசிட்டு இருக்கோம். அது நடுவில் கொஞ்சம் விட்டு அடிச்சாதான் தூங்குற வழக்கம் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா அந்த சாமர்த்தியம் நமக்கு இல்லை என்ன. அதனால உபன்யாசம் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும், அதே சமயத்துல அவளுடைய முகபாவத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி நிறைய விஷயங்கள் உபன்யாசத்துல இருக்கு. அந்த மாதிரி அதனால சுவாமி தேசியம் பாதுகாப்பு பண்றதுக்கு பயத்துக்கு காரணம் என்னன்னா அதோடைய பிரபாவத்தில் அதோட மகிமையை நினைச்சுன்னு தான் சுவாமி பயப்பட்டார். அந்த பயத்துக்கு அசப்தானாமதி தன்னை போய் அவ்வளோ அசப்தன்னு சொல்றார். ஸ்தோத்திரம் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கார், எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், எவ்வளோ கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். சப்தம் இல்லாம இருக்குமான்னா அசப்தானாமதி அதுனா இந்த நாள் வரும் இன்னைக்கு இது மட்டும் எனக்கு சப்தம் இல்லை அதை பண்ணணும்னுட்டு. சொக்கியே உன் விஷயத்துல ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இந்த சக்தி கிடையாது, சப்த வேலை கிடையாது. ஆனா மணிபாத்துக்கே நீ என்ன பண்ண, என்ன அதுல பிரவேசம் பண்ணியா பண்ணிட்ட. நியோஜேசி தேவ பிரமாணமிக ரங்கபதி சதாத்தே கஷ்டே வேதேவி பதபங்கஜயோ யதார்த்தம். அந்த திருவடியினுடைய ஒரு மகிமையினால எம்பெருமானுடைய திருவடிக்கு நீ எந்த விதத்துல உபயோகமா இருக்க. ஒரு பாதரட்சன்னா நாம மாட்டிண்டா அது மாட்டிக்கும், கைட்டு விட்டா அங்கேயே நிற்கும். அதுக்கு அவ்வளவுதான் தெரியும். அதுக்கும் ஐயோ பெருமாள் ஏழ்றாரு, கருத்மான் மாதிரி பெருமாள் ஏழப்படுறாரு, நம்ம சித்தமா இருக்கணும் அப்படின்னு இருக்குமா? அது இருக்கிற இடத்துல இருக்கும், இவனா போய் அங்க மாட்டிக்கணும்.
ஐயோ பெருமாள் ஏற்றதுன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்காது. அதுக்கு அது அஸ்ரத்தை தானே. அது உனக்கும் ஸ்ரத்த கிடையாது. ஏன்னா கருத்மான் மாதிரி முன்னாடி போய் நின்று பெருமாள் ஏழை பண்றது சித்தமா இருக்கணுன்றது உனக்கு தோணாது. அதனால பெருமாள் திருவடிக்கு மிருதுவா இருக்கணுன்றது உனக்கு தோணாது. அப்படிப்பட்ட ஸ்ரத்த இல்லாத நீ எம்பெருமான் திருவடிக்கு பாதுகையா இருக்க. பாதுகையா இருக்கிறதுனால அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்று உனக்கு கொஞ்சம் ஞானம் வந்திருக்கும் இல்லையா? சாதாரண செருப்பா இருந்தா இவன் தான் சொல்லுவான், செருப்பு நல்லா இருக்கு, கால் கடிக்காம இருக்கு, ரொம்ப மெத்துன்னு இருக்கு அப்படின்னு இவன் சொல்லுவான். அது இவனுடைய திருவடிக்கு நான் பாதரட்சையா இருக்கேன் பத்தியா, எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா இருக்க பத்தியா அப்படின்னு அவன் சொல்லாது. ஆனா ரங்கநாதனுடைய திருவடி சம்பந்த ஸ்பர்சத்தினால இந்த திருவடிக்கு ஞானம் வந்துடும். நம்ம சாதாரண பாதரட்சை மாதிரி இல்லை அது. அதனால அது சாதாரண பாதரட்சையா இருக்கும்போது ஸ்ரத்த இல்லாம இருக்கு. பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பற்றதுனால அதுக்கு ஞானம் வந்திருக்கோ இல்லையோ, ஞானம் வந்திருக்கு. அதனாலதான் சுவாமி தேசிகன் சொல்றார், நீ அந்த திருவடிய மகிமை பத்தி நீ சொல்லி எனக்கு. ஏன் அஸ்ரத்தன்றது உனக்கு உண்டு எனக்கும் உண்டு, அதுல 2 பேரும் துல்லியம். ஆனா எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு ஞானம் கிடையாது, உனக்கு ஞானம் இருக்கு. அச்சேத்திர வஸ்து போய் ஞானம் இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறாரு அப்படின்னா எம்பெருமான் திருவடிய சம்பந்தம் இருக்க. சம்பந்தம் பெற்றனா உனக்கு ஞானம் வந்துடும் இல்லையோ? ஞானம் மட்டுமா வரும், ஞான பல வீரிய ஐஸ்வர்யம் எல்லாமே வந்துடும் உனக்கு. ஆனா அப்படிப்பட்டவன் நீ தான் எனக்கு நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பெருமாளுடைய மகிமையை சொல்லி நீ சொல்லணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் பாலிய கிட்ட பிரார்த்திக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான, அதாவது வாக்கியார்த்த சேவிச்சா டிடி தாத்தாத்திர சுவாமி வாக்கியம் அது ஒரு மாதிரி, உத்தமூர் சுவாமி ஒன்றுத்துக்கும் அவதாரிகை சாய்ச்சு சம்ஸ்கிருதத்தையும் எழுதி தமிழ்லையும் நிறைய, அதெல்லாம் சேவிக்கிறதுக்கு யாருக்கு அவகாசம் இருக்கு? ஏதோ உபன்யாசம் அதை எடுக்க வேண்டியது, சரி அதுல இருந்து எடுத்துக்க வேண்டியது, சேவிச்சுட்டே இருக்கணும். மகான்களுடைய உபன்யாசம் பண்றதை விட மகான்களுடைய கிரந்தங்களை சேவிச்சுட்டே இருந்தா அது நமக்கு போக்கியத்தை தரும். ஞானத்தை தரதோ இல்லையோ அது விஷயம் வேற. ஞானம் தானா வந்துடும். அது ஆனா ஞானம் இல்லாத 2-3 தடவை படிக்கணும். அது மகான்களுடைய பிரகாசத்துல இருந்து அவளோட கேட்டு ஞானத்தை சாதமான ஞானத்தை பெற்று அதுக்கப்புறம் சேவிச்சு பாதிகை சேவிக்கணும். அந்த பாதிகை சேவிச்சாலே அதுல அர்த்தங்கள்லாம் பழிச்சிடும். அதான் தோன்றது பாதுகாப்பு ஏன் இப்படி ஒரு சம்பிரதாயத்தமா ஆச்சு, ஏன் இங்க வச்சுக்கல அப்படின்னா தோணும். ஏதோ ஏற்படுத்திட்டா என்ன, ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு காரணத்தை சொன்ன வச்சுக்கோம். அப்போ மனத்துல காரியமா இருக்கு அதனால வச்சுக்கல அப்படின்னா அப்ப எங்க ஆசனத்துல காரியமே இல்லையா அப்படின்னு கேள்விப்படும். ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை அவ வச்சுட்டா, இவா வைக்கல. ஆனா இது எல்லாரும் வச்சுக்க வேண்டிய கிரந்தம், அதுல மாறுபாடு யாருமே கிடையாது. அது ஏனோ வச்சுக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த ஐசிங்கர் எழுதினதான், அதாவது 45 எழுதின பிற்பாடுதான் சாத்துமுறைக்கே பாதுகாப்பு சாஸ்திரத்தை, அதுக்கு முன்னாடி சாத்துமுறை கிரமத்தை கிடையவே கிடையாது. அதனால இதுல ஐசிங்கர் அடிக்கடி சாச்சான். சுவாமி தேசிகன் கிரந்தம் ஒருத்தருக்கு தான்றது கிடையாது, இதுதான் கிடையாது. அதனால எல்லாரும் செய்யக்கூடிய கிரந்தம். நம்ம சமயத்துல அதை வச்சுக்கல, அதுக்காக சாத்துமுறையில் இதெல்லாம் வழக்கமே இல்லையே அப்படின்னு யாராவது எதுதான் சொல்லுவாளோ இல்லையோ. நம்ம ஆத்துல இப்படிதான் ஆத்துல தழுவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, புதுசா மாட்டு பண்ண வந்தா எங்க ஆத்துல இப்படி பண்ணிருக்காளம்மா, இப்படி பண்ணலாமா அப்படின்னா, நான் தான் எங்க ஆத்து வருதுன்னு சொல்லிட்டு நீ உங்காத்து வருதுன்னு சொல்லி அதுல இருந்து ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. என்ன ஆனா நல்லா வளர்ந்தா, ஆமாமா நீ சொல்றதாமா சரி அப்படின்னு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுவா. அப்ப எங்க ஆத்துல பண்றது தப்பா அப்படின்னு ஆரம்பிச்சான்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி புகையும் அது. அதனால அந்த பద్ధதி வேற. அதனால இது இந்த கிரந்தமானது எல்லாருக்கும் போது அதுல ஐசிங்கர் சாத்த முறையில் உண்டு பண்ணார். அப்படி அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க அந்த ஊற்றம் இருந்ததுன்னா அதுல ஒரு பக்தி இருந்துச்சுன்னா தானா வந்துடும். இப்போ பத்ரங்கன்னே விஷ்ணுனியாவதேவன் மங்களாத்தி போது ஐசிங்கர் பண்ணிட்டு இருக்கார். பெரிய பெரிய ஐசிங்கர் மகான்கள்லாம் ஞானவான்லாம் மடத்துல ஐசிங்கரா இருந்திருக்கா. அவள்லாம் இத்தனால மங்களாத்தி போய் சொல்லலை. இந்த ஐசிங்க மட்டும் சொன்னா இவர் என்ன பெரியவரா, அவளை விட இவர் பெரியவரா அப்படின்னா பகவத் சங்கல்பம் அப்பதான் ஏற்பட்டது. அந்த பகவத் சங்கல்பமானது அதுவும் காஞ்சிபுரம் சேத்திரத்துல ஒரு சங்கல்பத்துக்கும் பொழுது பல மகான்கள் எழுதிருக்கா. அங்க பாலனக்காரங்க மகான்கள்லாம் எழுதிருக்கா.
வந்து ஒரு நாள் அபிமன்யு ஆராதத்துக்கும் பொழுது இந்த மாதிரி ஆராதகள்லாம் இருந்திருக்கா, ஸ்ரீகாரியம் ஆராதகள்லாம். இந்த மாதிரி ஆச்சரியமான அன்னைக்கு ஏதோ அருண பிரசனம் ஏதோ சொல்லிட்டு இருக்கா போல் இருக்கு. அருண பிரசனம் சொல்லிட்டு இருக்கும்போது ஐசிங்கர் திருவாரணம் ஆயிட்டு இருந்தது. அந்த திருவாரண சமயத்தில் இன்னைக்கு ரான் நல்லா இருக்கு. இந்த அருண பிரசனத்தில் முதல்ல இந்த பத்ரன் கரணபின்னு வருது. இந்த பத்ரன் சப்தம் வந்து இந்த சுமன் விஷயம் இத்த வந்து மங்களாரத்துக்கு வச்சிருந்தா என்ன, ஏன் ஐசிங்கர் சுதந்திராச்ச இன்னிலே இது சொல்லணும்னு சொல்றதுக்கு என்ன? ஐசிங்கர் பல பேரை கேட்டு அது சுதந்திரா இருந்தாலும் அதை தான் சுதந்திரத்தை காமிச்சிக்காத பரதந்திரத்தையும் காமிச்சிட்டு அப்படியெல்லாம் ஐசிங்கர் பண்ணியாகும். இதெல்லாம் வந்து அனுபவங்களை பக்தியோட பார்த்தா தான் தெரியும், பக்தி இல்லாமல் பார்த்தாலும் இதெல்லாம் தெரியாது. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை அங்கே மகான்கள்லாம் ஒத்துணுன்னு அந்நில அது ஆரம்பித்த கஷேத்திரம் காஞ்சிபுரம் தேவபெருமாள் தொழில்மனைன்னு சொன்ன அந்த இடத்துல அங்கே அப்படிப்பட்ட திவ்ய தேசத்தில் அந்த அகவன் இடத்துல ஐசிங்கர் ஆரம்பித்தார். அது நடந்துட்டு இருக்கு. அதனால மந்திர திரஷ்டான்னு ஐசிங்கர் சொல்லலாம். ரிஷிகள் எப்படி மந்திரத்தை கண்டுபிடிச்சாலும் அந்த மாதிரி நம்ம கிடைச்சிக்கிற மந்திரத்துல எடுத்து சொல்லும்படியாக ஒரு வழியை பண்ணார் ஐசிங்கர். அதனால இது சொல்றேன்னா புதுசா ஒன்று புதுசு கிடையாது, நமக்கு தெரியல. என்ன அந்த காலத்துல எத்தனையோ காரியங்கள் அவ பண்ணிட்டு இருந்தா ஐசிங்கர் ஒன்றுத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறதுனால வந்து இது காதில் விழுந்தது, இது பண்ணா என்ன அப்படின்னு சொல்லுது. அதான் ஏற்கனவே சொன்னேன், நல்லதவை காணில் கண்ணனுக்கே ஈரியா இருப்பான்ற ரீதியில எதுவோ எங்கேயோ திவ்யதேசத்துக்கு போனா அங்க இந்த வேதம் வசதியா இருந்ததுன்னா நீ அங்க பாராயணத்து வர தூரம் வந்துடும் அப்படிலாம் சாய்ச்சாங்க. இந்த மாதிரி பார்த்ததை நல்லதை எடுத்து அது மாலோலனுக்கு உபயோகப்படுத்தும், தான் ஆராதிக்க பெருமாள் உபயோகப்படும். அந்த தான் பெருமாள் தன்னுடைய பெருமாள் தன்னுடைய இது அந்த தன்னுடைய ரொம்ப அதிகம் அங்கே ஐசிங்கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு இது. ஆக அந்த ரீதியில இந்த பாதுகாசாசனமானது அங்க சாத்தமல்லியில சேகரப்பட்டது. அத சொல்லச்சே கடைசியில பிரஸ்தாவப்படுத்ததுல ஸ்வயா சுதிரேஷ பதரட்சிணி பவதி ரங்கநாதபதே ததுபரி ததுபரி கிருதா சபர்யா நமதாம் இவ நாக்கினாம் சிரசி. கடைசியில முடிக்கிறாரு சார். அதாவது ஒரு இடத்துல இங்க ஸ்வயாவிஹிதா ஸ்திரேஷா பதரட்சிணி பவதி ரங்கநாத பதே தது உபரி கிருதா தபர்யா நமதாமிவ நாக்கினாம் சிரசி. நாக்கினான்னா தேவர்கள். அதாவது இதுக்கு அர்த்தம் எதிரா அப்படின்னா தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன்முடி மேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துராயான் பெருமை பேசும் ஒருவரால் பேச கிடந்ததே. இந்த பாசுரத்தை அங்க கொண்டு அன்வயம் பண்றார் ஆக்கியானத்துல. அதாவது நீ பாதுகையானது பெருமாள் திருவடி கீழே இருக்கு, அது கீழே நீ இருக்க. ஆனா இந்த அர்ச்சனை பண்ணும் போதோ உன்னை சேவிக்கும் போதோ முதல்ல தலைப்படுறது உன்னுடைய பாதுகை தான். அந்த உன் பாதுகைகளை நான் சமர்ப்பிக்கிற வஸ்துக்கள் எப்படி எம்பெருமான் திருவடிக்கும் போய் அதுக்கு மேல எம்பெருமானுக்கும் போய் சேர்றதோ அத மாதிரி அது எப்படி அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அர்ஜுனன் பேருக்கத்துல இருக்கிற கிருஷ்ணனை பார்த்து இவ்வளவு பக்கத்திலே பெருமாள் கிடைச்சிருக்கார், அவனுடைய ஒரு பேச்சு கூட நான் வந்து சிவ பூஜை பண்ணணும், என் பூஜையை பண்ணணுமே அப்படின்னா பெருமாள் வந்து என்னடா அதெல்லாம் விட்டுறா அப்படின்னு சொல்ல. இப்ப நம்மளா இருந்தா ஆடே தேவகாந்தமே போகாதடா அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆச்சாரம் சொல்ல இல்லையா? ஏன் அதை கண்ணு சொல்ல வேண்டியது தானே? இனிமேல் நீ வந்து அர்ச்சனை எல்லாம் பூஜை எல்லாம் அவனுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? பெருமாள் அது ஒரு லீல அவனுக்கு. அதனால சரி நீ என் திருவடியில போ, உன் திருவடியில சேர்த்தா நீ திருவடியில என் காலில் சேரேன் அப்படின்னு அவ்வளவு சுவாதந்திரமா அந்த சமயத்துல வச்சே உறவு, அந்த உறவு வச்சு நீ என் காலில் சேருந்தான். மறுநாள் பார்த்தா அது சிவன் முடி மேல அந்த புஷ்பம் இருக்கு. அப்பதான் பார்த்தான். அப்படியும் கடைசி விட்டு அவன் சரணாதி பண்ணிக்கலையே, இவ்வளவு காமிச்சு கூட அவன் பெருமாள் சரணாதி பண்ணிக்கல இல்லையா? அதான் சொல்றேன், தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் அவன் திருவடி எப்படிப்பட்டது? லோகம் மொத்தம் அளந்தது. அந்த அளந்த திருவடி மேல இவன் சேவடி மேல் பூந்தாமும் சேர்த்தி அந்த புஷ்பத்தை சேர்த்தான். அவையே சிவன் முடி மேல் தான் கண்டு. அதே புஷ்பம் கூட மாறல.
இப்போ நாம மணியாடல ஒரு பணத்தை அனுப்பிச்சா இங்க 500 ரூபாய் கட்டிருப்போம். ஆனா அவங்கிட்ட போனா 100 ரூபாய் கொடுத்துருப்பான். அது அவங்ககிட்ட அப்படியே போய் சேராது, இந்த 500 ரூபாய்க்கு போய் சேராது. ஆனா எம்பெருமான் திருவடியில சமர்ப்பிச்ச புஷ்பமானது அவன் தலையில அப்படியே போயிருக்கு. இந்த ஜாபாலியானவர் ராமன் கிட்ட கேட்கிற, நீ அப்பாக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணோன்றிய, இந்த கைங்கரியம் தான் அப்படி இருக்கணும், நீ இங்க பண்ற பொண்டா நேரே அங்க போறது அப்படின்லாம் கேட்கிறாருங்க. ஆக அதெல்லாம் ஒரு சமுத்திரம் கேட்கிறாங்க. அப்படி அந்த பெருமானுடைய திருவடியில் சமர்த்த புஷ்பம் எப்படி அங்க போய் சேர்ந்ததோ அந்த மாதிரி தது உபரிகிருதா சம்வர்யா நமதாமிவ நாகினி, அந்த உன் திருவடியில சமர்ப்பித்த புஷ்பமானது எப்படி நாகினி அந்த தேவர்களுடைய அந்த இடத்துல சிவனுடைய தலைன்னு சொல்ல இந்த பாதையில. ஏன்னா சிவன் ஏன் சொல்லணும், அவனும் ஒரு தேவதை தானே. அதனால தேவரத்தை தள்ள எப்படி போய் சேர்ந்ததோ அந்த மாதிரி இந்த பத்ததியானது ரங்கநாத பதே, ரங்கநாடு திருவடியில நீ அலங்காரம் பண்ணிட்டு இல்லையோ, அதனால ஏசா இந்த ஸ்துதியானது உன்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டது அவனுக்கு பிரீத்தி உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். அது ஆச்சரியமானது. அப்படி அந்த கடைசி ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த பద్ధதிக்கு முதல்ல சொன்னது பிரஸ்தாவ பద్ధதின்னு பேர். பிரஸ்தாவ பద్ధதி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பழைய காலத்துல டிராமெல்லாம் பார்த்தோன்னா இந்த டிராமாவில இது இந்த கதையை சொல்ல போறது அப்படின்னு முதல்ல கதையை சொல்லிடுவான். அதே மாதிரி இந்த விஷயங்கள், அதாவது எப்படின்னாக்க முதல் 4 ஸ்லோகங்கள் முதல்ல சொல்லச்சே சந்த ஸ்ரீரங்க பிரத்யேஷன் சொன்னார். அதுக்கப்புறம் பரதாய நமோஸ்து பரதனை சொன்னார். அதுக்கப்புறம் நம்மாழ்வாரை பற்றி சொல்ற, அப்புறம் வால்மீகி பற்றி சொல்ல போற. அந்த முதல் ஸ்லோகம்னாலும் மகான்களை பற்றி சொல்லிடுற. அதுக்கப்புறம் அதுல சொல்லச்சே கூட எப்படி படிப்படியா வரும். முதல்ல லோகத்துல நாம் இப்பெல்லாம் இருக்கக்கூடிய மகான்களை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் ஜீவாத்மாவிலே ரொம்ப விசேஷமான பரதனை பற்றி சொன்னார். பரதனை காட்டிலும் அதிகமான நம்மாழ்வாரை சொன்னார். நம்மாழ்வாரை காட்டிலும் அதிகமாக ராமாயணத்தை சொன்னார். ஏன்னா ராமாயணம் ஆதி காவியம் இல்லையோ, அதுக்கு முன்னாடி தானே. அதனால இப்படி படிப்படியா இந்த ஸ்லோகம் அமைப்பே நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த 4 ஸ்லோகத்தினால இந்த பாதுகாசனம் பண்ணதுக்கு வேண்டியதான காரணங்களை சொல்ற, அது ஒரு 4 ஸ்லோகமாச்சு. அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தினால இந்த பாதுகாப்பு விஷயத்தினுடைய பெருமையும் இந்த கர்த்தானுடைய பெருமையும் கிரந்தத்தினுடைய பெருமையும் சொல்ற, கர்த்தானுடைய சிறுமியை சொல்ற. கர்த்தாவின் பெருமையை தானே சொல்லிக்கூடாது. அதனால எனக்கு எவ்வளோ அஃபெக்ஷன், அதாவது சக்தி ரீதியாகவும் ஞானத்தின் மூலியமாகவும் எல்லா விஷயத்தையும் அஃபெக்ஷன் சாதிக்கிறார். அதனால கிரந்தத்தினுடைய பெருமையை சொல்லி தன்னுடைய சிறுமியை சொல்லி இது ஒரு 5 ஸ்லோகத்தினால சொல்ற. அதுக்கப்புறம் அடுத்ததாக 3 ஸ்லோகத்துல அப்படிப்பட்ட எனக்கு இதை பூர்த்தி பண்ண தரத்துக்கு பாதுகாப்பு உங்ககிட்ட தான் பிரார்த்திக்கணும்னு சொல்லிட்டு 3 ஸ்லோகனால பாதுகிட்ட பிரார்த்திக்கிறார். கடைசியாக 4 ஸ்லோகத்துல அந்த பாதுகை ஸ்துதி பண்ணி பாதுகிட்டே எனக்கு என்னென்ன சௌகரியங்கள், நான் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்லாம் கடைசியில் முடிக்க இது 4 ஸ்லோகங்கள். 20 ஸ்லோகங்கள் இப்படி போயிடுச்சு. இதெல்லாம் சொல்றதுதான் பிரஸ்தாவ பദ്ധதி. அடுத்ததாக சமாட்சா பദ്ധதின்னு சரி. இந்த சமாட்சா பദ്ധதின்னா என்ன அப்படின்னா, அந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்தே விஷ்ணு பதாசக்தம் சமிருஷிந்தாஞ்ச பாதுகாம் யதார்த்தா சடசிஷ்டம் ஜா மச்சித்த விஜயாத்யயோஹோ சம்ஜா அப்படின்னு வருது. சம்ஜா அப்படின்னு சொன்னா பெயர்னு பேர். சமாட்சியான்னாலும் பெயர். இது ஆரம்பத்துல சம்ஜான்னு சொல்றார். இதே பத்திரத்தில் முடிக்க சமாட்சியான்னு சொல்ல போறார். என்ன சம்ஜா அப்படின்னு சொன்னா, பாதுகைக்கும் ஷடகோபன்னு பேரு, நம்மாழ்வாருக்கும் ஷடகோபன்னு பேரு. அப்போ ஷடகோபன் வேறையா ஷடாரி வேறையா இப்படி கலக்கங்கள்லாம் வருது. ஒரு சமயத்தில் என்ன சொல்றது, ஷடாரி வேற ஷடகோபன் வேற அப்படின்னு சாதிக்கிற. ஒரு இடத்துல சொல்லிச்சு ரெண்டு பேர் தனித்தனி, அவ பண்ற காரியம் ஒண்ணு அப்படின்னு சாதிக்கிற. இன்னொரு இடத்துல சாதிச்சு 2 பேரும் ஒண்ணுதான், அவ காரியங்கள் தனி. இப்படி போட்டு கடைசியில என்ன பண்ற, 2 பேரும் ஒண்ணுதான் சொல்லி முடிக்கிற. இது மொத்தம் இது இந்த சமாச்சார பద్ధதியில என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொன்னா,
பாதுகையும் சடகோபனும் ஒண்ணுதான். இது பாதுகை பற்றி. இந்த பாதுகா சாஸ்திரமானது ஸ்ரீமத் ராமாயணுடைய கதைகளையும் சொல்றது. சடகோபன் நம்மாழ்வார் பற்றி 1000 பாசனம் நம்மாழ்வார் பற்றி சொல்றதுன்னு தெளிவாடெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அது நடுவில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய உற்சவத்தெல்லாம் பற்றி சொல்றா. அந்த பெருமானுடைய சஞ்சாரங்கள், அந்த பெருமானுக்கு என்னென்ன உற்சவம் நடந்தது, இந்த பூச்சாத்து உற்சவம் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்போ அதுல ஸ்ரீமத் ராமன் எங்க வருது அப்படின்னு கேட்டாங்க. ரங்கநாதன் ஸ்ரீமத் ராமன் தானே. ஆக நடுவில் சரணாகதி இப்படி பல விஷயங்களை கொண்டு பദ്ധதிகள் பிரிச்சிருக்கான்னு சொல்லி பദ്ധதிகளை சொல்ற. அதுல முதல் ஸ்லோகம் வந்தே விஷ்ணு பதா சக்தம் தமிழின் சாஞ்ச பாதுகாம் யதார்த்தா சடசி சம்ஞா மச்சித்த விஜயாஜயோஹோ. அந்த சம்ஞாண்டத்துக்கு உத்தமர் சுவாமி வியாக்கியானம் பண்றார். யயோஹோ வகுலாபரண ஸ்ரீரங்கநாத பாதுகையோஹோ ஷடஜித் இது சம்ஞா. ஷடஜித் சம்ஞா, ஷடஜித் சம்ஞான்னா ஷடஜித் என்று பெயர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போ அப்படின்னாக்கா யயோஹோ வகுலாபரண ஸ்ரீ ரங்கநாத பாதுகையோகோ. முதல்ல வகுலாபரண நம்மாழ்வார், அதுக்கப்புறம் ரங்கநாதனுடைய பாதுகை. இது ரெண்டும் ஷடஜித், ரெண்டுத்துக்குமே ஷடஜித் இது சம்ஞா. ஷடஜித் தான் வழங்கப்படுகிறது, சம்ஞா பெயர் அப்படின்னு சாதித்தார். அதனாலதான் இங்க ஷடஜித் சம்ஞான்னு சொல்ற. அப்படின்ற ஷடஜித் சம்ஞாத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க உத்தம சுவாமி. இதுக்கு அவதாரியை சாதிக்கும் பொழுது பாதுகைக்கும் ஆழ்வாருக்கும் பேதம் உண்டா இல்லையா, அதுதான் பேதம் இருக்கு. பேதம் இல்லை, பேதம் சரி, பேதம் உண்மையானாலும் அதனால தப்பு இல்லையே. பேதமா இருந்தாலும் பேதம் கிடையாது, பேதம் இல்லை. பேதம் இருக்கு இல்லையா, சரி பேதம் இருக்கு, அதனால ஒன்றும் விரோதம் இல்லை அப்படின்றது கருத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்றவர். எப்படி அப்படி சொன்னா, சடஜித்துன்னா துஷ்டன்னு பேர். இந்த துஷ்டனை போக்குறது தான், அழிக்கிறது தான் ஷடஜித்துன்னு பேர். அந்த நம்மாழ்வார் அவதரிச்சு ஷடஜித்துன்றது ஒரு வாயுவை சம்ஹாரம் பண்ணார். அதனால அவருக்கு ஷடகோபன் பேர் இருந்துச்சு. அப்போ பாதுகை என்ன பண்ணிட்டு அப்படின்னா, நமக்கு எல்லோருடைய மனசு, என் மனசு ரொம்ப சுத்தமான மனசு, நான் யாருக்கும் கெடுதலே நினைக்க மாட்டேன் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே. இப்ப திருடுறோம் கூட, நான் ரொம்ப அனாவசியமா திருட மாட்டேன், நான் அதுலயும் ஒரு நேர்த்தி வச்சுட்டு இருக்கேன். காலத்தால போச்சே பெருமாளை செலுத்திட்டு தான் போய் திருடத்துக்கு போவேன் என்ன அப்படின்னு சொல்லுவான். அதனால மனசுன்னு பொறுத்த மட்டும் எல்லாருமே நல்ல மனசு, நல்ல ஹிருதயம் உடையவார் அப்படின்னு தான் நாம சொல்லிடுவேன். ஆனா அதனையும் நம்பிட்டு இருக்கோம். இப்ப இந்த சுவாமி உபன்யாசம் பண்ற ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பின்னாடி யாருக்கும் தெரியாது, அவர் யாரையும் புரிஞ்சிக்க முடியாது. ஆனா ஏதோ சோசத்தை அப்படியே கேட்டு நாமளும் சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். அதனால மனசுல கல்விஷம் வந்துருக்குன்னா அத மாதிரி சங்கடம் வேற எதுவும் கிடையாது. அதுதான் மனசுல மமக்காரம் அகங்காரம், அகங்கார மமக்காரங்கள் அதுதான் துஷ்டர்கள். நமக்கு இந்த பொறாமை இதெல்லாம் வந்துருச்சுன்னா மனசு ரொம்ப கெட்டு போயிடும். அதுல அத்தை போக்குறது பாதுகை. அதனால அங்க வாயுவை போய்க்கிறது சடஜித்துக்கு ஷடோகம்னு பேரு. இங்க நமக்கு ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு விரோதிகள் அகங்கார மமக்கார அகங்காராதிகள்லாம் இருக்கும் இல்லையோ, அத்தை போகக்கூடிய பெருமை யாருக்குன்னா சடஜித். ஆக நீங்க 2 பேரை பண்ற காரியமும் 2 பேரும் பேதம் தான். அவர் பெருமாள் திருவடியில் இருக்கார், இவர் அந்த பெருமாளை பற்றியும் பெருமாள் திருவடியை பற்றியும் பாடக்கூடியவர், குணாசந்தானம் பண்ணக்கூடியவர் நம்மாழ்வார். 2 பேரும் வேறதான். ஆக ஆனா பண்ற காரியம் இதுதான். அதுதான் செய்கிறார். அதனால இந்த பாஞ்சராத்திர சமீகத்தையில ஷடகோபன் யாருன்னாக்க ஸ்ரீஸ்வராரி தான் ஷடகோபன் பேருன்னு அவ பாஞ்சராத்திர சமீகத்துல உத்தம சுவாமி சாதிச்சிருக்க. ஆக நாம பாஞ்சராத்திர சமீகத்தை போய் பார்க்க முடியுமா இல்லை, எந்த இடத்துக்குமே தெரியாது. ஆக அந்த சுவாமி இதை பாஞ்சாத்திர ரட்சையில பாஞ்சாத்திர சாஸ்திரத்துல சடாரிக்கு ஷடகோபன் தான் பேரு அப்படின்னு
ஆனா சம்பிரதாயத்தை வழக்கில் அப்படிதான் வச்சுட்டு இருக்கோம். எங்கெங்க பெருமாள் கோவில் இருக்கோ அங்க இருக்கிற சடாரிக்கெல்லாம் சடகோபன்னு பேர். ஏன்? பாஷிக்காரர் திருவடியில இருக்கிறதுக்கு முதலியாண்டான்னு பேரு. அங்க மதுரை ஆழ்வார் திருவடியில இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு மதுரை தனியா ஏதோ சொல்றான். ஆனா நம்மாழ்வார் சுவாமி தேசிகன் திருவடியில இருக்கிறதுக்கு நயினாராஜன்னு சொல்றான். ஆனா கடைசியில வரும்போது அங்க போய் சடாரி சாயின் தான் சொல்லுவா. யாரா இருந்தாலும் மனசுல இருக்கிற அழுக்கு போக்குறவா தானே. நீ நயினாராஜன் வச்சுனாக்கா நீ நம்ம யாரா இருந்தாலும் இப்போ நயினாராஜார நம்ம ஹிருதயத்தில் இருக்கிற பாபத்தை கல்சத்தெல்லாம் போக்கி நமக்கு நலத்தை உண்டு பண்றாரு. அதனால சடாரின்னு பொதுவில் சொல்லிட்டா எல்லாம் ஒரே இருக்கு. நம்ம போய் அந்த இடத்துல பழக தெரியாது நயினாராஜர் சாயிங்க அப்படின்னா பட்டத்தருக்கே தெரியாது. திடீர் நயினாராஜ சாயின்றார் அப்படின்னு அவருக்கு போயிடும். அதனால சடாரின்னு சொல்லிட்டோம்னாக்கா அவளுக்கு சக்கரம் இல்லாத போயிடும். அப்படி சடாரின்றது எல்லாருக்கும் வழக்கத்தில் வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சடாரியானது விஷ்ணுபதா சக்தம். நம்மாழ்வார் துயரது சுடரடி தொழுது எழு என்மனனே அப்படின்னு சாதிச்சார். அது எதனால அப்படின்னா எம்பெருமான் திருவடியில அவருக்கு அவ்வளவு பக்தி. விஷ்ணுபதா ஆசக்தம் அங்க பக்தி. இங்க இந்த பாதுகையானது நடந்து எப்பவுமே பெருமாள் திருவடியிலே இருக்கு. அதனால விஷ்ணுபதா சக்தம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்றா. அதனால ரெண்டு பேருமே எம்பெருமான் திருவடியை பத்தி தான் இருக்கா. நீ சாட்சாத்தா எம்பெருமான் திருவடி சம்பந்தப்பட்டு இருக்க. அவர் உன் திருவடி அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தனன்னு சாதிக்கிறார். அதனால ரெண்டு பேருமே புரியணும். விஷ்ணுபதா சக்தா அப்படின்னு சொன்னா இவர் விஷ்ணுவினுடைய திருவடியிலேயே ஆசை உள்ளவர். விஷ்ணுபதா ஆசக்தா ஆசக்தா அசக்தா இல்ல ஆசக்தா ஆசக்தான்னு ஆசை. நம்ம எங்கட ஆசை அப்படின்னா எம்பெருமான் திருவடியில ஆசை. இங்க இது பாதுகா எப்படின்னா விஷ்ணுபதா சக்தா சக்தா எப்பவுமே திருவடியிலே இருக்கு. அதுக்கு ஆசை இருக்கோ ஆசை இல்லையோ அது எம்பெருமான் திருவடியிலே இருக்கு. ஆனா இவர் அதை பத்தி பாடணும் அப்படின்னா இவருக்கு ஆசை இருந்தா என்ன பண்ண முடியும்? அதுக்கு அடுத்ததாக ஸ்லோகம் அதிலக்ஷ்மீரமணாய ரோஜயிஷ்யன் த்ருவமாத்மா சடகோபஸ்வயமேவ மானனீயா. ரொம்ப ஆச்சரியமான திரமிடோபனிஷத் நிவேச சூன்யான். யாரா அப்படின்னா வேதாத்தியானம் பண்ணவாள் கூட ரொம்ப முரட்டு வேதாத்தியானம் பண்ணாதுக்கார அவ பிரபந்தத்தை ஒத்துக்க மாட்டாள். அது திருவந்திபுரத்தில் பார்க்கலாம். ரெண்டு கோஷ்டியா இருக்கும். அப்பா பிள்ளையா இருப்பா. இருந்தா கூட பிரபந்தனா தனி இதுனா தனி. அதெல்லாம் பெருமாளுடைய லீலைகள். அதை நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ஐசிங்கர் ஒரு சமயம் ஐசிங்கர் வெளிப்படையா பேசக்கூடிய ஐசிங்கர் நாள் பழத்தாருக்கெல்லாம் அவ்வளவா அருளிச்சல ஈடுபாடு கிடையாதுன்னு சாதிச்சிட்டார். அது பெரிய அனர்த்தமா போச்சு. என்ன வாஸ்தவமா இன்னைக்கு கூட அந்த ஊருக்கு போனா பிரம்மோற்சவத்துக்கு அருளிச்சலுக்கு மனுஷா கிடையாது. அதை பத்தி அவன் கவலைப்பட கிடையாது. ஏன் ஐசிங்கர் இல்லாத ஒண்ணு சாய்க்க மாட்டார். இருக்கிறது தான் சாய்ப்பார். சொன்னால் விரோதம். ஏன் சொன்னால் விரோதம். அந்த ஊருக்காரவே சொல்றா வேதத்துக்கு இருக்க மாதிரி இங்க அதுக்கு மதிப்பு தர மாட்டேன்னு சொல்றா. அத மாதிரி திரவிடோபனிஷத் நிவேச சூன்யான் அதுல ஆசை இல்லாம இருக்கா சுவாமி. அப்போ வேதம் பிரதானமா இருக்கிற சமயத்துல நம்மாழ்வானுடைய பிரபந்தம் தோன்றதுக்கு முன்னாடி வேதம் தானே இருந்தது. அந்த வேதத்தை அதிகரித்தவர்கள் கூட பிரபந்தம் தோன்றினா விட்டு பிரபந்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலை.
அப்படி நம்மளுடைய பிரபந்தம் அருளின் ஏற்பட்ட பிற்பாடு கூட அவள் அதுல ரசித்து இல்லைன்னா அவள் அதிகாரின்னே சொல்ல மாட்டான். நம்மாழ்வார் சம்பந்தம் இல்லைன்னா அவள் அதிகாரின்னே சொல்ல மாட்டான். அந்த வேதத்தினுடைய ஒரு ஆதிக்கம்னே சொல்லலாம். பிரபந்தம் தோன்றதுக்கு முன்னாடி வேதத்தினுடைய ஆதிக்கம் இருந்தது. அந்த ஆதிக்கத்தை போக்குறதுக்கு ஏன் அந்த என்ன ஆதிக்கம் அதுக்கு அப்படின்னா, பிராமணர்களுக்குள்ளேயே இவன் உபநயன ஆனாவிட்டு தான் சொல்லலாம். உபநயனம் ஆறதுக்கு முன்னாடி அவன் சொல்லவே கூடாது. உபநயனம் ஆயிடுச்சு, ஆனா அவனுக்கு பிரதம உபாகர்மா ஆகல. ஏன் அப்பதான் வேத மந்திர வேத உபதேசம் ஆகும். அதுக்கு முன்னாடி இவன் உபநயனம் ஆயிடுத்த, இவன் பிரம்மயஜ்ஞானம்லாம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, காயத்ரி மந்திரத்தை கொண்டுதான் பிரம்மயஜ்ஞம் பண்ணணும். பிரம்மயஜ்ஞம் பண்ணாம இருக்கக்கூடாது. உபநயனம் ஆயிடுச்சுன்னா பிரம்மயஜ்ஞம் பண்ணணும். அந்த பிரம்மயஜ்ஞம் பண்ணணும்னாக்கா இவனுக்கு வேதாத்தியனம் ஆகலையே, எப்படி பிரம்மயஜ்ஞம் சொல்ல முடியும் அப்படின்னா, காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு பிரம்மயஜ்ஞம் பண்ணி அதுக்கப்புறம் உபாகர்மால வேத உபதேசம் ஆன பிற்பாடு இவன் அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சாஸ்திரம். ஆக அப்படி பிராமண ஜாதியிலேயே பிறந்தவர்களுக்கு உபநயனமான பிற்பாடுதான் வேதத்தை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரைவர்ணிகள் தான் கத்துக்கலாம். ஸ்திரீகள் அதுல பிரவேசிக்க கூடாது. இப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வேதத்துல இருந்து. இதுதான் ஆதிக்கம். ஆனா இதை பார்த்த சுவாமி, இந்த லோகங்கள்லாம் கெட்டு போயிடுமே, இந்த லோகங்கள்லாம் உஜ்ஜீவிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு பார்த்தார், யோசனை பண்ணார். சரி, அதுக்கேற்ற மாதிரி அவதாரம் எடுக்கணுமே, என்ன பண்றது? பெருமாள் திருமேனில இருந்தா எல்லாருமே உண்டு. பிராமணம் செமுகமாசி அப்படின்னா சொல்லியிருக்கு. சரி, அந்த பெருமாளுடைய திருமுகத்திலேருந்து பிராமணர் வந்திருக்காளே, அந்த வம்சத்துல பிறக்கலாமே அப்படின்னா பார்த்த. அந்த பிராமணாள் வம்சத்தை போன அந்த கர்வம் தான் வரும். வேண்டாம், பாகவதாச்சாரம் படமாடி சொல்லுவா, நான் பண்ணிட்டு இருப்பான். அதனால அது வேண்டாம். ஏன்னா இவர் வழியில அடிச்சு செய்ய வேண்டும் சொல்ல போறாரு இவர் பிரபந்தத்துல. அப்படி இருக்கும்போது நாம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கையே ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டே கோபம் வரும் நமக்கு. அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவார்கள் நாம எல்லாம். ஆக அப்படிப்பட்ட அந்த வம்சத்திலையும் கூடாது. சரி, சத்திரியனுக்கு போகலாமா அப்படின்னா, அவன் எப்ப பார்த்தாலும் எங்கேயா சண்டை போட்டு ராஜ்யத்தை பிரிக்கின்னு போயிருப்பான், அதுவும் கூடாது. சரி, சூத்திரம்னா அவன் கணக்கு பார்த்துட்டே இருப்பான். இவ்வளவு வித்துனா இவ்வளவு பணம் இருக்கா, இது கணக்கே பார்த்துட்டு இருப்பான். இவன் கணக்கே பார்த்து ஒண்ணும் முடியாது. அவங்ககிட்டயும் போடாது. பின்ன எங்கடா பிறகுது? சத்யாகும் சூத்ரோ அஜாயதா. இந்த சூத்ரன் இருக்கானே, அவன் மீதி 3 வர்ணத்தாளுக்கும் அடிமை செய்யணும். என்ன, இந்த சேஷத்துவம் அவங்ககிட்ட தான் இருக்கு. இந்த சேஷத்துவம் அவன்கிட்ட தான் இருக்கு. அதனால்தான் அவனா ஒதுங்கினான். பிராமணர் நீ தள்ளிப்படா சொல்லல. பஞ்சவனா இருந்தா கூட, எவனா இருந்தா கூட, சூத்திரனா இருந்தா கூட, ஒரு கிராமத்தெல்லாம் ஒரு பிராமணனை பார்த்தான்னாக்க தள்ள துணி எடுத்து போய் இடுப்புல கட்டிட்டு செருப்பை ஓரமா விட்டுருவான், ஓரமா நிற்பான், அவன் போவான். ஸ்ரீரங்கத்துல ஐசிங்கராஜ் இருந்த அவர் அவருக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தெரியும். அவர் வந்தாருனாக்க எங்கேயாவது தள்ளி போய் தான் நிற்பான். அந்த மாதிரி அது மாதிரி இது அவனா பண்ணது. அவன் இந்த அதுல ரொம்ப பக்தி உடையவன். அதனால அந்த ஜாதியில் தான் பிறந்ததுக்காக சத்துருத்த வர்ணத்துல பிறந்தார் சுவாமி நம்மாழ்வார். சத்யாகும் சூத்ரோ அஜாயதா. எம்பெருமானுடைய திருவடியினுடைய சம்பந்தத்தை பெற்றவன். எல்லாரும் நாமெல்லாம் எங்க அவலம்பனம் பண்றோம்? பெருமாள் திருவடி தானே. அப்படிப்பட்ட திருவடி தான் உண்டான வம்சத்துல பிறந்தாதான் நமக்கு அந்த பெருமாளுடைய சம்பந்தமும் கிடைக்கும், சேஷபக்தியும் கிடைக்கும். இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்றா. வியாக்கியானத்துல சேர்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமானது. ஆக இந்த திருவாராயிரப்படியில இந்த உயர்வர ஒருத்தருக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். அதுல முடிஞ்சிட்டு எம்பெருமானுடைய ஆசிரித ஜன சமஸ்த துக்கா பனோதன சுபாவமான திருவடி மலர்களிலேன்னு எம்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னா, திருவடின்னு சொல்ல, திருவடி மலர்கள் சொல்ற சாய்கிறார். அது எப்படிப்பட்டதுன்னா, எம்பெருமானுடைய ஆசிரித ஜன சமஸ்த, ஆசிரித ஜனம் மட்டும் இல்ல, சமஸ்த எந்த ஜாதியா இருந்தாலும் சரி,
எம்பெருமான் திருடைய ஆசிரியர்கள் மொத்த ஜனங்களுடைய துக்கா அபனோதன துக்கத்தை போக்கக்கூடிய சுபாவத்தை உடையதான திருவடி மலர்கள். ஆக ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்குறது எதிரா அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடி மலர்கள். அந்த எம்பெருமானுடைய ஆசிரிய ஜன சமஸ்த துக்காபனோதன சுபாவமான திருவடி மலர்களிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சர்வசேஷ விற்பியும் பண்ணி உஜ்ஜீவி என்று தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார் அப்படின்னு அங்க அவதாரிக. ஆக இந்த பிரபந்தம் பண்றச்சையே அந்த துயரொரு சூழல் வருது இல்லையோ, அந்த திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னா ஆசிரிய ஜன சமஸ்த துக்காபனோதனமான திருவடி. தளிர்புரையும் திருவடி என் தலைமை நிலைன்னு சாச்சார். தளிர்புரையும் அப்படிலாம் திருவடி அவ்வளவு மிருதுவானது, அவ்வளவு இது. ஆக அப்படிப்பட்ட திருவடியினுடைய ஒரு பெருமையை அதை சாதித்து அந்த திருவடியை பற்றி திருவடி மலர்களிலே சர்வதேச சர்வகேல சர்வகால சர்வாவஸ்த உச்சித சர்வவித கைங்கரியம் சர்வவித சேஷவர்த்தி கைங்கரியம் கூட சொல்ல சேஷவர்த்தியை பண்ணி நீ உஜ்ஜீவிக்கணும்னாக்க எம்பெருமான் திருவடி ஆசிரியத்து சர்வகேல சர்வாக அப்படின்னா நம்ம எங்க நேரம் பெருமாள் தாய் பார்க்க முடியுமா? நாம போய் கோவிலுக்கு போனா சன்னதி உள்ள போக முடியுமா? ஏன் தூரத்தான் கை முடியும், எங்கடா சமைக்க முடியும்? ஆச்சாரியன் திருவடி செய்கிறோம். ஏன் அந்த ஆச்சாரியன் திருவடி செய்ய வேண்டியது? அந்த ஆச்சாரியன் திருவடியில கைங்கரியம் பண்ணா அதனுடைய பலன் ரொம்ப ஆச்சரியமான பலன். அதே ஒண்ணு ஆச்சாரியன் கிட்ட நாம ஏதோ சில விஷயங்கள் இப்போ ஒரு திடீர்னு ரொம்ப கலோக்கியலா பேசிட்டு இருப்பார் ஆச்சாரியன். இவ்வளவுதான் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு நாள் நினைக்கூடாது. ஏன்? அதனால அவனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அந்த குழந்தைக்கு அப்பதான் நாளைக்கு அந்த ஆச்சாரியனை பத்தி ஐயோ எங்கிட்ட ஆச்சாரியன் இப்படி பேசினார அப்படின்னு அவனுக்கு இன்னொரு நாள் ஞாபகம் வரும். அதனால அப்ப திருப்பி இன்னொரு செய்ய முடியாது இருக்கும். அதுக்குதான் மகான்கள்லாம் பேசுறதை தவிர நம்மளை போய் அவர் உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்லாம் கிடையாது. ஆக நாம நம்மளுடைய புத்தியை கொண்டு பார்த்தோம்னாக்க நமக்கு எதுவுமே தேராது. நம்ம புத்தியை கொண்டு எங்கேயுமே பார்க்க கூடாது. அதுவும் இந்த காலத்துல ஒரு ஆச்சாரியனா ஸ்தானத்துல உட்கார ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ஆச்சாரியன் எதிர்பார்க்கறது ஒண்ணு எல்லாமே எம்பெருமான் கைங்கரியமும் அந்த சம்பிரதாயமும் நன்னா நடக்கணும்ன்றது. அது ஒண்ணுதான் எதிர்பார்க்கறது ஆச்சாரியன். நாம எதிர்பார்க்கறதோ நம்ம வந்த உடனே வா அப்படின்னு கூப்பிடுறாரா, சரி கூப்பிடுறதுன்னா ரைட், அவர்கிட்ட தான் மதிப்பு ஜாஸ்தி, நம்ம கிட்ட மதிப்பு கிடையாதுடா அப்படின்னு உடனே முதல்ல நமக்கு ஆயிடும். அதனால ரொம்ப சமமான காரியங்கள் ஆச்சாரியன் சன்னதியில நாம எந்த விதமான மனசையும் விகாரத்தை பண்ணிக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட சர்வதேச சர்வகால சர்வோக கைங்கரியம் பண்ணணும், அது திருவிழா அப்படின்னு செய்கிறார் சுவாமி தேசிகன். சாய்கிட்டை கூட சாஸ்திரிய நியமன அதிகாரத்துல ஸ்ரீபாஷத்தை வாசித்து பிரவர்த்தித்து அது இல்லையாகில் அருளிச்சியல், அந்த அந்த அருளிச்சியல் தான் இது. அதனால ரெண்டாவது ப்ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு இந்த அருளிச்சியலுக்கு. நீ கீதா பாஷன் சேவி அப்படின்னா சொல்லல. அதுக்கு அது இல்லையாகில் எங்கேயாவது சாத்துப்படி அந்த அமுதுபடி இதெல்லாம் பண்றது. அதுவும் இல்லையாகில் அர்த்தம் சந்தானம் பண்ணி, அதுவும் இல்லையாகில் வைஷ்ணவன் பத்திரையே வர்த்தி. இப்படி 5 விதமான கட்டளை சொல்லியிருக்கார். இதை பார்த்தார் சுவாமி நம்மாழ்வார். சரி அருளிச்செயலை உண்டு பண்ணுவோம். அருளிச்செயலை உண்டு பண்ணி அது மூலியமாக இந்த 7 மணி 8 மணி ஆகிட்டு 2 ஸ்லோகம் கூட ஆகுது. நான் 10 ஸ்லோகத்தை என்ன சொல்ல போற நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆக அப்படி அந்த அருளிச்செயல் அத்துடைய அடியதற்கு எளியவன் பிறர்களுக்கு வித்தகன். இது யாராவது வியாக்கியானம் பண்ண மாட்டா, இதுக்கு வியாக்கியானமே பண்ண வேண்டாம். பக்தி இருந்துச்சுன்னா அவன் ரொம்ப எளியவன். ஆச்சாரியன் அப்படிதான், பக்தி இருந்துச்சுன்னா எளியவன். பக்தி இல்லாத நீ ஏதாவது சொல்லிட்டு போனாக்க உனக்கு என்னைக்குமே விஷயமாக மாட்டேன். பிறர்களுக்கு வித்தகன். அப்படிப்பட்ட இது உயர்ந்த நிர்மார்க்கருமை செய்வோமோ கருத வஞ்சி எங்கனே சொல்லி இன்ப பயக்குமே வழிவிழா அடிமை செய்ய வேண்டும்னா இப்படியெல்லாம் எவ்வளவு உபதேசம். வீடு மின் விட்டமும் வீடு செய்து உம்முடைய வீடு செய்வினேன்
அப்படின்னு சொன்னால் விரோதம் இது ஆகியும் சொல்லுவேன் கேள்வி. இப்படியெல்லாம் எவ்வளவு உபதேசங்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பிரபந்தத்தை உண்டு பண்ண. அதான் தவிதோ நிவேச சூன்யம் அபி லக்ஷ்மி ரமணாய ரோஷன் கிருஷ்ணபாதுகாத்மா சதபோஸ்வயமேவ மானனீயா. இது அவதாரியை சாய்க்கிற சுவாமி சுவாமி தேசியம் சாய்ச்சே தெரியாத மலைநிலங்கள் தெளிகின்றோமே பிரபந்தத்தினால. அந்த ரீதியில அதனால பாதுகையானது அவர் கடத்திட்டானர். யாரு? நம்மாழ்வார் தெரியாத மரணங்கள் தெளிகின்றோன்னு சொன்னதுனால அவர் கிடைச்சிது நமக்கு. நீ என்ன அப்படின்னா, எனக்கு சக்தியே கிடையாது உன்னை ஸ்துதி பண்றதுக்கு. ஏன் சக்தி இல்லை அப்படின்னா, ஞானத்துக்கு பிரதிபந்தங்கள் நிறைய இருக்கு. அந்த ஞான பிரதிபந்தகம் நீ போக்கின. ஏன்? அவர் தெரியாத மரணங்கள் தெளிவிச்சார் எனக்கு. எனக்கு என்ன பெருமாளுடைய பாதுகா விஷயமாக சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்துக்கு எனக்கு ஞானத்துக்கு சக்தி இல்லை, ஞானத்துக்கு பிரதிபந்தங்கள் இருந்தது. அதை போக்கி நீயே என்ன பண்ண. அதனால நீ சடைச்சிச்சு, அதனால நீயும் சடைச்சிட்டார அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். அதனால 2 பேரும் சடைச்சிச்சு அப்படின்னு சாய்க்கிறார் இதுல. அதனால விளக்கத்தை அர்த்தம் நினைச்சுப்பான். அடுத்ததாக மணினா மனுபாதுகே ஸ்வயாச்ச பிரதிசாத்யாம் சடகோபசம்ஜயைவ ஜதயம் சகலோபஜீவியமாசீத் பிரதமேன ஸ்ருதிரன்யததர்த்தஹ. இதுக்கு அவதாரியை சாய்க்கிறார். 20 சடாரி என்றது யாருக்கு முதல்ல அப்படின்னு கேட்டா, பாதுகைக்கு தான் முதல்ல. என்னெல்லாம் அவர் உண்மை ஒப்பிக்க இப்பெயர் கொண்ட பிறவியின் வகையாலும் சடங்கு. அதாவது சடகோபன்னு முதல்ல யாருக்கு ஏற்பட்டதுன்னா சடாரிக்கு தான். இவருக்கு அப்புறம் வந்தது. ஏன்னா அதை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண, அதாவது பெருமாளை பத்தி பண்ணனால இவருக்கு சடகோபன் பேர் வந்தது. ஆக அதனால இவர் அவதாரம் பண்ணி தானே அதுக்கப்புறம் சடகோபன் பேர் வந்தது. அதுக்கு முன்னாடியே சடாரி இருந்திருப்பது இல்லையோ. நம்மளார் அவதரிப்போம். நம்மளார் எத்தனையோ தேசம் மங்களாசனம் பண்ணியிருக்கார். அப்புறம் சடாரி இருந்திருக்காதுன்னா அப்ப சடாரின்னு பேரு. அது சடகோபன் பேர் சொல்ல அப்ப விவகாரம் பண்ணல. சடாரின்னு வச்சுட்டா அர்த்தம் தெரியல எல்லாருக்கும். அப்புறம் தான் அர்த்தம் தெரிஞ்சது. அது பாஷ்ய அதுதான் சொல்ற பத்யாகும் சூத்ரோ அஜாயிதா. அதனால நான் சதுர்த்தவனத்துல பிறந்து பிரபந்தத்தை பண்ண. நீ என்னை விட ஒரு படி என்ன அப்படின்னா, எல்லாரும் கோவில் உள்ள போயிடுமா? நாமளே கூட கோவில் உள்ள போறோம். கர்ப்பத்து உள்ள போக முடியுமா? அர்த்தம் போறேன் நானும் போக முடியுமா? போக முடியாது. அதனால அந்த பெருமாள் கொஞ்சம் வெளியில ஏறினா அவருடைய திருவடி நம்ம சேவிக்கிறோம். உற்சவ காலங்களை வெளியில ஏறினா. இப்போ லோகத்துல இவ்வளவு பேர் இருக்கா, கோவில் உள்ள வராதவா இருக்கா, பெருமாள் பக்தியே இல்லாதவா இருக்கா, இல்ல நாஸ்திகன் இருக்கா, இப்படி எல்லாரும் இருக்கா. அந்த எல்லாருக்கும் உன்னுடைய திருவடி சம்பந்தம் ஓடுறதுக்காக நீ பாதியை சாத்தின்னு வெளியில ஏற்றுறிய. அப்போ நீ உன் பெருமை ஜாஸ்தியா என் பெருமை ஜாஸ்தியா? நான் சர்வரும் அதிகரிக்கலாம்படியாதற்காக நான் சூத்திர ஜாதியில பிறந்து இது ஸ்திரீகளும் இது அபியாசம் பண்ணலாம் அதிகரிக்கலான்னு நான் பண்ணேன். சூத்திரனும் இது அதிகரிக்கலான்னுட்டு. ஆனா நீ என்னை விட நீ முன்னாடி முன்னிட்ட. ஏன்னா பெருமாள் திருவடியில நீ இருக்க. நான் அப்புறம் தான் பிறந்தேன். நான் பிறந்து எல்லாரும் உஜ்ஜீவிக்கணும் நான் பண்ணேன். ஆனா நீ எனக்கு போட்டி போட்டு பெருமாளை உற்சவ காலங்களில் வெளியில ஏழை பண்ணி உன் திருவடியை சேவை பண்ணி எல்லாரையும் உன்னை உஜ்ஜீவிக்கும்படியா பண்றிய. உன் பெருமை எங்க இது கிடைக்கும்? மணினா மனுபாதிகே ஸ்வயாச்ச பிரதிதாத்யாம் சடகோபசம்ஜயைவ. அதனாலதான் பிரதிதாத்யாம் யாரு? முனிதா பிரதிதாத்யாம். உங்க முனிசேஷர்களே பிரதானவர் யாரா அப்படின்னா நம்மாழ்வார். பிரதிதாத்யான முதன்மையா இருக்கக்கூடாது. அந்த முதன்மை யாரான்னா அவர் தான். ஆனா நீ தித்தியம் நீ என்ன பண்றனாக்கா
சகலோபஜீவியமாசீது எல்லோரும் ஜீவிக்கிறதுக்காக பிரதமேன ஸ்ருதிரண்யத சதர்த்தா ஸ்ருதியினாலே பிரதிபாதிக்கப்படக்கூடியதான முன்ன உன்னுடைய திருமேனி அழக, உன் திருவடி அழக, உன் திருவடியில் அலங்கரிக்கக்கூடியதான பாதுகையினுடைய அழக லோகத்தாரெல்லாம் ஜீவிக்கும்படியா பண்றியே. இது யார், இதுல யாரு முன்னாடின்னு சொல்றது, யாரு பின்னாடி சொல்றது அப்படின்னு சாய்கிறார் இந்த 3வது ஸ்லோகத்தினால. முனினாம் அனுபாதிகே ஸ்வயாச்ச பிரதிதாத்யாம் சடகோ. அது நான் திரும்பி அப்ப 4வது இது இது அப்ப நடுவில் அவனை விட்டு போச்சு. நியதம் அனுபாதிகே ததான, நியதம் அனுபாதிகே ததான கம்யூனிஸ்டே சதகோபைச்சபிக்ஷாம் உற்பதாசிதபாதஜாதவம் விதிபத்திய பரமாததான ரூபம். இதுதான் நான் சொன்ன அர்த்தம் என்ன. அதனால அந்த சூத்திரம் ஸ்லோகத்தை நான் மாற்றி எடுத்துட்டேன், அது புத்தகத்தை சொல்லணும். நியதம் மணிபாதுகே ததான கம்யூனிஸ்டே சதகோபைச்சபிக்ஷாம். ஆக நியத்தமாக சடகோன் என்ற பெயருக்கு உனக்குதான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா பதாசித பாதஜாத வம்ச பிரதிபத்திய பரமாததான ரூபம். அதனால உன்னுடைய திருவிடியிலேயே பக்தியை காண்பதற்காக சூத்திரம் தெரிஞ்சோ. அதனால எனக்கு நம்ம அப்புறம்தான் எனக்கு என்னுடைய ஒரு பிரபாவமே ஏற்பட்டது அப்படின்னு சாய்க்கிற. அது முனினா மதுபாதிகே ஸ்வயா பிரதிதாபியான் சடவோக சம்ஜனே. அதுல 3வது பாசகத்துல சடவோகன் பேர் முன்னாடி உனக்கு ஏற்படுதா பின்னாடி ஏற்படுதான்னு சொன்னார். அதுக்கு அதை சொன்னார். முனிநாமனுபாதிகேத்வயாச்ச பிரதிதாபியான் சடவோக சம்ஜனேவா. இந்த 2 பேரும் வந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாக்க, நீ பெருமாடி திருவிடியை ஆசிரியனால விஜயம் சகலோபஜீவியமாசி பிரதமே சுத்தியந்தா சுத்தியந்தங்களிலே பிரதிபாதிக்கக்கூடியதான உன்னுடைய திருவடி பெருமைய நீ வெளியில காமிக்கிற. நான் சுத்தியில இருக்கிற அர்த்தத்தை சொன்னேன், நீ சுத்தியில பிரதிபாதிக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி அழக மொத்தத்தையும் காமிக்கிற அப்படின்னு சொல்லி சாய்க்கிற. ஆகர்ணிய கர்ணாமிருத முகமாத்மவந்த தாதா சகஸ்ரன் சடகோபசூரே மஞ்சு பிரணாதாம் மனுபாதிகே ஸ்வாம் ததேக நாமான மனுஸ்மரந்தி. தாதா சகஸ்ரன் பேரு நம்மளுடைய திருவாய்மொழிக்கு 1000 பாசுரங்கள். 1000 பாசுரங்களுக்கு தாதா சகஸ்ரன் சம்ஸ்கிருதத்துல அவருடைய இருக்கு. இங்க அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேதாத்தியனம் பண்றது குறிப்பிட்ட வாழ்தான் உண்டு. அதனால லோகக்ஷேமத்துக்காக நான் பண்ணேன். இதுல சொல்லும்பொழுது நம்மாழ்வார் இதுக்கு மற்றொரு வகை, அதாவது 2க்கும் சடவோபத்தம் உண்டு சாய்க்கிறார். அவதாரி இருக்கும்போது 2 பேருக்குமே சடவோபத்தம் உண்டு. எப்படி சடவோபத்தம் உண்டு அப்படின்னு சொன்னாக்கா, இவர் எல்லாருமே சகல வர்ணத்தாரும் அதிகக்கூடியதான பண்ணதுனால அது மேல அடிக்கி அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சொன்னதுனாலயே இவர் சடவோபன் வாங்கிட்டார். ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஆழ்வாருடைய பெருமாளுடைய திருவிடி நிலையில நீ இருந்ததுனால உனக்கு, அதாவது ஒரு பிரபாவத்தை சொல்லும்போது திருப்பி திருப்பி அப்படியே தான் வரும். அதனால ஒரே அர்த்தத்தை திருப்பி சொல்ற மாதிரி வரும். ஆனா பதங்கள் வேற, முன்ன சொன்ன அர்த்தங்கள் வேற. இப்போ முதல்ல சொல்லச்சே ஆழ்வாரும் பெருமாளும் பாதையும் ஒன்று சாச்சார், 2 வேற சாச்சார், 2 பேர் காரியங்கள் வெவ்வேறு சாச்சார். இதுல நீ முன்னே நான் பின்னாடியா அப்படின்னு அதை சாய்ச்சார். இப்போ வரும்போது என்னன்னாக்கா அதான் சாய்க்கிறார் முன் ஸ்லோகத்தை. அதாவது இப்ப 4வது ஸ்லோகம் இது. இந்த 4வது ஸ்லோகத்துல 3வது ஸ்லோகத்தை சொல்லும்போது பாதுகையின் பேர் ஆழ்வார் கொண்டான்னு சொல்றேன். சடஜித்துங்கிற பேருக்கு ஆழ்வாருக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல
ஆழ்வார் புகுந்ததால பார்வைக்கு சடாரி இருந்தது. ஆழ்வார் அடிக்கடி அமர்ந்து புகுந்தேன்னு சொன்னா அந்த ஆழ்வார் திருவடிக்கு ஆழ்வாருடைய பெருமாளுடைய சடாரிக்கு ஆழ்வான் பேர் வந்துட்டார். அதற்கு முன்னாடி அதான் 2வது சொல்ல சொல்லும்போது 2 பேர் பண்ற காரியமும் ஒண்ணுதான், 2 பேரும் ஒண்ணுதான், காரியமும் ஒண்ணுதான் சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகத்துல 2 பேர் பெயரும் ஒண்ணுதான், ஆனா காரியம் வேற. என்ன காரியம் வேற அப்படின்னு சொன்னா, நான் வேதத்தை அவளை ஓதும்படியா பண்றேன், அதாவது திருவாரூர் பிரபந்தத்தை ஓதும்படியா பண்றேன். ஆனா நீ என்ன பண்ற, அந்த திருவடியின் பெருமைய வெளியில எல்லாருக்கும் காமிக்கிற. நான் பண்ணது பிரபந்தம், நீ பண்றது லோகத்தாருக்கு வெளிய முடியாது. அதாவது மறைஞ்சிருக்கிற பொருளை நாம ஏதாவது உயர்ந்த ரத்தனத்தை நான் எங்கேயாவது வச்சுட்டு காமிக்க முடியுமா? ஏன்னா நான் எவனா எடுத்து முடிவான். ஆனா நீ அப்படி இல்லை, நான் ரகசியத்தெல்லாம் வெளியில பிரபந்தமா சொன்னேன். அப்படிப்பட்ட சொன்னத்தை நீ கொண்டு வெளியில காமிக்கிற. அப்படி ஏன்னா நான் வெளியில காமிக்க முடியாது, என் பக்தியில் இருக்கிறது எனக்கு தானே தெரியும். நான் எப்படி இன்னொருத்தங்க பாரு இந்த பெருமாள் சேர்த்தேன், நீ இப்ப பாரு அப்படின்னா யாருக்கு தெரியும்? கண்ணுக்கு என் கண்ணுக்கு தான் தெரியும். ஆனா நீ என்ன பண்ற, அறிவு இல்லாதவனுக்கு கூட பெருமாள்கிட்ட பக்தி வரும்படியா பண்றிய. நான் அறிவு இல்லாதவாள் அதிகாரி இல்லாதவாள் எல்லாம் பிரபந்தம் செய்துதான் நான் பண்ணேன். ஆனா நீ என்ன பண்ற, நான் நாஸ்திகன் கூட ரோட்ல போச்சு அதுக்காக போயிடுவான்னு நான் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு பெருமாளை பத்தி தெரியாட்டா கூட நாஸ்திகன் ஒதுங்கி போக மாட்டான், நமக்கு என்ன கண்ணை முடிக்க மாட்டான். அந்த சமயத்தை என்னதான் பண்றாங்க பாப்பேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அதுவே அவனுக்கு இன்னொரு ஜென்மத்தை ஒரு இதை உண்டு பண்ணும். அப்படி அந்த காரியத்தை நீ பண்ற. அதனால காரியம் வேற, 2 பேருக்கும் பேர் ஒண்ணுதான், ஷடகோபன் பேர் ஒண்ணுதான், ஆனா காரியம் வேற அப்படின்னு இந்த பாசுர இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஆகர்ணிய கருணாமிரத முக்கியம் காதா சகசரம், இதுல திருவாய்மொழிக்கு ஒரு ஏற்றம் என்னன்னா செவிக்கினிய செஞ்சோல். ஏன் செவிக்கினிய செஞ்சொல்னு பேரு. அந்த செவிக்கினிய செஞ்சொல்லானது என்ன கேட்டவனுக்கு, செவிக்கினிய செஞ்சொல்லானது செவிக்கு இனியன்னு சொல்லியிருக்கோம். சொல்ல இனிமைன்னா அந்த பாட்டுடைய ஒளி இருக்க அது இனிமை எப்படி இருக்கும்? நான் பண்ண சொல் இருக்க அந்த சொல் இனிமை. உன் பாதுக ஒளி இருக்க அது ஒரு ஒளிமை. அதனால இது யாருக்கு இதுன்னு சொல்ல முடியும்? ரெண்டுமே கடைசியில் என்ன ஆகுது, இன்பம் பயக்கமா இருக்கு. இன்பம்னு வரும்போதே ரெண்டுத்தையும் ஒண்ணுதான், ஆனா வித்தியாசம் என்னுடைய சொல்லுல இனிமை, ஒண்ணுல ஒளியில இனிமை அப்படின்னு சாய்கிற. ஆகர்ணிய கர்ணாமிருதம் அந்தவந்தா தாதா சகசிரம் சடகோப சூரே. அதனால நம்மாழ்வார் சாதித்த பிரபந்தங்களானது செவிக்கினிய சொல்லாக அமையிறது. ஆனா மஞ்சு பிரணாதான் மணிபாதிகேத்வம், உன்னுடைய திருவடியுடைய ஓசை இருக்க அது அப்படி. அதனால நாமத்தினால் 2 பேருக்கு ஒண்ணுதான், ஆனா அந்த உன்னுடைய பாதத்தின் ஒளியினுடைய இனிமையும் அந்த செங்கலுடைய இனிமையும் சேர்த்து உங்களை 2 பேருமே ஷடவோப்பன்னு நினைக்க முடியாது இருக்கு. 2 பேருமே ஷடவோப்பன்னு நினைக்கும் அப்படின்னு சாய்கிறார். யவதான துங்காம் கேசத்வகாம் அவகன்முராரே சத்யாதிநாமோத்வகனாத்வயாசோ லகுகிருதோ பூச்சடகோபசூரி. பயிலும் சுழலை மூர்த்தின்னு ஆச்சரியமான பிரபந்தம். அதுல பகவத் சேஷத்தை தான் பூர்ணமா சொல்ற. அதான் உத்தமர் சுவாமி சாய்க்கிறார், பிறர் நினைப்பது மட்டுமின்றி நீ அவரது திருநாமத்தை பெற்று அவருக்கு சேகமாக இருக்க விரும்பினதாக நினைக்கிறேன். எனக்கு அவருக்கு மேலாக உனக்கு ஏற்றம். என்ன என்னை பொறுத்த மட்டும், அதாவது பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி அவருக்கு ஏற்றம் வந்தது, உன்னை விட அவருக்கு ஏற்றம். எதனால அப்படி சொன்னா, அந்த சேஷத்தை நீ தான் பிரதிபாதிக்கிற பெருமாள் திருவடியில் இருந்து. இவர் பிரபந்தம் மூலியமா சொல்ற, நீ பெருமாள் திருவடியே இருக்க அந்த சேஷத்தை காமிக்கிற. பிரபந்தத்தை என்ன சொன்னார்னா, அடியார்ந்த வையம் உண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் படியாதுமில் குழவிப்படி எந்த வீரான் தனக்கு அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே அப்படின்னு 7 தலைமுறை சொல்லி இவர் 8வது தலைமுறை நிற்கிறார். என்ன ஆழ்வார் 8வது இடத்துல நிற்கிறார்.
இவருக்கு முன்னாடி 7 பேர் இருக்கா, இவர் 8வதா இருக்கார். இப்போ இந்த ஆழ்வார் புகுந்தது எங்க? இந்த அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தன்னு சொன்னார். பெருமாள் திருவடிக்கு கீழே பாதிக்கு கீழே இவர் புகுந்தார். அப்போ அதனுடைய பெருமை என்னாச்சு? இப்ப யாருடைய தலையில இப்ப பாதுகை இருக்கு? அப்போ 9வது ஆயிட்டார். அவர் 9வது ஆயிட்டதுனால இவர் 8வது ஸ்தானத்துல இருக்கார். அப்போ ஆழ்வார் அவரை விட கீழ்பட்டவர் தானே. எண்ணுவானா வசதி 9வது எண்ணில் இருக்கான்னு சொல்லலாம். ஆனா 8ன்னு வரும்பொழுது அவருக்கு இவர் சேஷபுத்தர் ஆயிட்டார். ஆக இப்படி உன்னுடைய பிரபாவம் இருக்க. ஆழ்வார் 8 ஸ்தானத்துல நின்றுட்டார், நீ அவருக்கு மேல ஒரு பொருளை அவர் தலையிலேயே இருக்கியே, அதனால உன்னுடைய பிரபாவம் தானே அதிகம் அப்படின்னு சார். ஏன்னா ஆழ்வார் அது மேல கேள்வி கேட்டா, ஆழ்வார் ஏன் 7ஓடு நிறுத்திட்டார்? அதுக்கு மேலன்னா எந்த தந்த மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி அப்படின்னு பெரிய ஆரம்பிச்சிருக்கார். எல்லாருமே 7 தலைமுறை தான் சொல்றா, அதுக்கு மேல சொல்றது இல்லை. ஏன் சாஸ்திரத்தையும் 7 தலைமுறை தான் சொல்றது. ஆக இப்படி 7 இருந்து எல்லாரும் அந்த வேறம்புல அவர் வச்சுட்டு இருக்கார். ஆனா பயிர்களும் சொல்றதை மூர்த்தி பண்ணது யாருக்கா? அந்த 7 பேருக்கு தான் சொன்னார். அவர் மேல் பின்னாடி வரப்போற சந்ததிகளும் சேஷவர்த்தியை பண்ணணும்னு தான் சொன்னார். ஆனா நிறுத்தின்றதுன்னோ 8ஓட தன்னோட நிறுத்திட்டார். ஆனா 8ஓட முடிஞ்சு போடல சேஷவர்த்தி. இந்த சேஷவர்த்தியானது பின்னிட்டும் வரப்போறது. ஆழ்வாடு திருவிழா அதுதான். பின்னாடி இருக்கவாலும் சேஷவர்த்தி பண்ணுவா. ஆனா பிரபந்தத்துல சொல்லும்போது 8ஓட நிறுத்திட்டாருனாக்கா அது மேலும் வளர வேணுன்ற எண்ணத்தினால்தான் 8ஓட நிறுத்திட்டார் அவர். அதனால சுவாமி நம்மளோட திருவிழா மாதிரி சேஷவர்த்தியானது வளர வேண்டும், அது வளர்ந்துட்டு இல்லையா. ஆக ஆழ்வார் இது மாதிரி சார்ந்தவர் ஆயிட்டார். இப்ப பாதியோட ஆழ்வார் சார்ந்தவர் ஆயிட்டார். அப்புறம் சையாத்மனா மதுரிகோ ரசிசேஷபூதா பாதாசயேன விகுணீகிருதம் தது பூயோபி பாகவத சேஷதயா ததேவ யந்தும் பாதாவனி சதாரி பதம் விவரிஷி. சுவாமி தேசிகன் கதை சொல்வா. அதாவது கோஷ்டியில கடைசியில நிற்பாராம், முதல்ல நிற்க மாட்டாராம். ஏன்னா கடைசியில இருக்கணும், மகான்கள்லாம் முன்னாடி இருந்து அதுக்கப்புறம் தான் தான் தீர்த்தம் வாங்கிக்கணும், சடாரி வாங்கிக்கிறது அப்படின்னு அனுஷ்டானம் தெரிஞ்சு நேரம் பார்த்தா போற மாதிரி சொல்றா. ஆனா அது நமக்கு போக்கியம் தான் அது. ஏன்னா சுவாமியுடைய தன்னடக்கத்தையும் சுவாமியுடைய சொரூபத்துக்கு விரோதம் இல்லா சொல்லிட்டு இல்லையோ. அதனால யாரா இருந்தாலும் விட்டுருவாள, சுவாமி தேசி நான் கடைசியில் நிற்கிறேன்ட்டா. அது சொரூப தன்மை இப்படிதான் இருக்கணும்னு அவ சொன்னாலே தவிர சுவாமி தேசிகன் கடைசியில வந்து அந்த மாதிரி அனுசரிச்சு காமிப்பா. வந்தாலும் சுவாமி தேவையா இல்லை, யாராவது வந்தாருனாக்கா யாரும் முன்னாடி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவா. எனக்கு அப்படின்னு அப்படின்னா எல்லாத்தையும் மூஞ்சி திரும்பி இருக்க மாட்டான். அதனால நம்ம சொரூப லட்சணமானது பின்னாடி நிற்கணும்னு தான் சொல்லுவா. அதனால சுவாமி தேசிகன் அதே மாதிரி அனுசரிச்சு காமிச்சான்னு சொல்லுவா. அதனால அப்படிப்பட்ட பாதுகா சேஷத்துல யாரா அப்படின்னு சொன்னா சையாத்மனா மதுரை போது சேஷபூதா. நீ என்ன பண்ண தெரியுமா? நீ ஆதிசேஷனா போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண, சேஷபூர்த்தி பண்ண. சேஷபூதா அப்படின்னா அந்த இடத்துல ஆதிசேஷன். நீ ஆதிசேஷனா போய் பெருமாளுக்கு சேஷம் பண்ண. அப்ப பெருமாள் ஒத்தர். அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ண? பாதாசயேன குணி ஜுகினீகிருதம் தது. நீ பெருமாள் திருவிழிய ஆஸ்தி சொல்லியா 2 பாதி ஆயிட்ட. 2 பாதிக்கு நீ 2 பாதியான. அப்போ 1 2 ஆச்சு. சேஷவர்த்தி அதிகமாச்சு. புரியுதா? சேஷவர்த்தி ஆதிசேஷனா இருக்கும்போது பெருமாள் உலகம் மொத்தத்துக்கும் ஒரே சேஷவர்த்தி தான். நீ பாதிக்கு ஆனாவிட்டு 1 சேஷவர்த்தி. இப்போ நாம சேஷவர்த்தி பண்ணிட்டே இருக்கோம். பால்யமா இருக்கே சேஷவர்த்தி ஞானம் வந்த உடனே அந்த ஞானம் வந்த புதுசுல எல்லாம் அப்படி விட பண்ணிட்டே இருப்போம். கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா சேஷவர்த்தி கொஞ்சம் குறைஞ்சு விடும். உடம்புல தெம்பு போயிடும், மனசுலையும் போயிடும். அதுல எத்தனையோ தரங்க கஷ்டங்கள் வரும், பெரிய சம்பந்தங்கள் இருக்கு. அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து சேஷவர்த்தி எத்தனையோ புண்ணியத்தில் பண்ணி போடும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் போயிடுவோம். அதனால சேஷவர்த்தி நம்மளுக்கு குறையும். அது உடம்பு நேரம் மனசு தெம்புலையும் இல்லைனாக்கா அது குறையும்.
ஆனா இங்க சேஷவர்த்தி அதிகமாயிடுச்சு. 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு. உன்னுடைய பெருமை அது. பூயோ விபாகவத சேஷத்தையா ததேவம் பாதாவணி சடாரி பதம் விபரிஷி. அதனால அப்புறம் என்னடா பார்த்தா, நீ இந்த பாவக சேஷத்துவத்தை எப்படிடா காமிக்கிறது? நீ பெருமாளை சேஷபுதனா இருந்த, பாவக சேஷத்துவம் வேண்டாமா உனக்கு? எல்லை நீளமான பாவக சேஷத்துவம் வேண்டாமா அப்படின்னா, அப்புறம் பெருமாளுக்கு ஷடாரியா போயிட்ட. ஷடாரியா போய் பாவக சேஷத்துவம் உனக்கு வந்துடுச்சு. அந்த பாவக சேஷம் எப்படி வந்ததுன்னு சொன்னாக்கா, இவர் நம்மாழ்வாரா போயிட்டார் இல்லையோ? ஏன் பாவக சேஷத்துவம் வந்து இந்த பாவக சேஷத்துல ஐதிக ஸ்தானம் வந்த புதுசுல ஒரு வியாசம் ஒன்று எழுதியாச்சு. ஜீவாத்மாக்கள்ல ஆச்சாரங்க ஆசிரிச்சு முமுட்சுகளானா, முமுட்சுகளா இருக்கிற பாகவதர்கள்ல ஒத்தர் சேஷியாவும் மீதி பேர் சேஷபுத்திரராகவும் இருக்கிறதுன்றது அது பகவத் சங்கல்பத்தினால வரக்கூடியது. அந்த மாதிரி தனக்கு ஏற்பட்ட நிலைய அந்த ஸ்ரீசுக்தியை கொண்டு, சுவாமி தேசிக சாட்சி ஸ்ரீசுக்தியை கொண்டு எழுதியாச்சு வியாசம். அந்த மாதிரி நாம பார்த்துட்டே இருப்போம். நம்ம கிட்டேயே முமுட்சுகளா இருக்கா பகிர்ந்தே இருப்பா. திடீர்னு ஆச்சாரியால வந்துடுறா. நேற்று என் பக்கத்துல நின்று வர்றா, இன்னைக்கு ஆச்சாரியம் இருக்காடா அப்படின்னா இது பகவத் அதீனம். இந்த பகவத் அதீனம் வரும்போது நீ என்கிட்ட இருந்த இப்ப திடீர்னு ஸ்தானத்து வந்துடா, நீ என்ன பெரிய ஆளாயிடுன்னா அப்படின்னா நினைக்க முடியாது. ஆக இது எல்லாம் பகவத் சங்கல்பம். அதாவது சேஷபூதர்களில் ஒருவரை சேஷியாக்கி சேஷவிருத்தியை அனுபவிப்பது அவன் சங்கல்பமே அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இந்த பாதுகையானது எம்பெருமானுக்கு சேஷவிருத்தி பண்ணி அதிகமாச்சு. அதுக்கப்புறம் சுவாமி நம்மாழ்வார் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு சேஷவிருத்தியை பண்ணி பெருமாள் தெரிவித்தார். அதே நம்மாழ்வாருக்கு ஷடாரி சாய்க்கும் பொழுது என்ன, அப்போ இவர் தலையை குளிஞ்சால வாங்குறார். அந்த ஷடாரி இவர் சேஷபுத்தன் ஆயிட்டார் இல்லையோ? ஏன் இவர் பெருமாள் மேல பாடி சடகோபனாகி அவர் சேஷத்தன்மை இருந்தால் கூட சேஷின்னு பாதுக சேஷி ஆகி இவர் சேஷன் ஆகிறார். ஆக ஒருத்தருக்கே சேஷின்றதும் உண்டு, சேஷத்துவமும் உண்டு. இந்த சடாரிய அதுக்கு சேஷத்துவம் உண்டு. எப்படா சேஷத்துவம் உண்டுன்னா, எம்பெருமான் திருவடியில் வரும்போது சேஷத்துவம், நம்மாழ்வார் தலைவர் வரும்போது அது சேஷி. சடாரிக்கே சேஷி சேஷபாவம் 2 இருக்கு. அதே மாதிரி சடகோபனார் நம்மாழ்வார், அவர் நம்மாழ்வார் தானே, அவர் சேஷபூத்தராக பெரும்பாலும் திருவடி நிலையில் நினைஞ்சார். அந்த சடகோபன் நம்மாழ்வாரே நமக்கு தலையில சேஷியா இருக்கார். ஆக சேஷி பாவ தன்மை அவளுக்கு உண்டு. இதெல்லாம் பகவத் சங்கல்பம். ஆக ஆச்சரியமான ஸ்லோகம். பத்யேன தேவி சடகோப முனிஸ்தவாசீத் சத்யாதினான் மணிபாதுகேத்வம் சேஷி பபு வைவயோரபி சேஷசாயி சேஷம் அதிசேஷ பூபதே ஸ்திதம் மகா. அதனால அதுதான் இதே சொல்லிட்டா. திருப்பி இந்த சோதனை இந்த அர்த்தம் சொல்ற முன்னாடி வரதுக்கு இது சொல்லிட்டேன். அதனால அவர் எப்படி சேஷபுத்தர்னா, ஆழ்வார் பரநடி மேல் துயரில் சுழலி என்று பாவியை பத்தி சொன்னார். இவர் சேஷன். பிரபந்தங்கள்ல திருவடியை பத்தியே பாடினார். திருவடி பத்தி பார்த்தா இவருக்கு மேல அது ஒண்ணு அதிகமா இருக்கிறது தானே இவர் ஸ்தோத்திரம் பண்ற. அப்போ அதுக்கு இவர் சேஷபுத்தன் தெரியுது. இவரே சடோபனா அவருக்கே நமக்கு சடாரியா வரும்போது இவர் சேஷியா இருக்கார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படியே சொல்லிட்டான். இப்போ இந்த பாதுகை செய்த நம்மாழ்வார் செய்த உபகாரங்கள், பாதுகை செய்த உபகாரங்கள் அதை பற்றி சாய்கிறார். வித்யஸ்தம்பாதரஹிதகதே விஸ்வகாசாந்த சிந்தோ கும்பீஜூணோரசுரகபலத்ராசீனஸ்வைரபாஷா நித்யம் ஜாதாகரரிபுதனோர்நிஷ்பதந்தி முகாஸ்தே
பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா. இங்க அகஸ்தியரை பத்தி சொல்ற. தமிழுக்கு இலக்கண வகுத்தவர் அகஸ்தியர். அகஸ்திய பாஷைன்னு உண்டு பிரசக்தி, அது ரொம்ப பேர். அது அவர் எப்படிப்பட்டவர்னா, இந்த விஞ்சிய மலையானது அது சூரியனை அதுக்கு எப்போ தகராறு இருந்துச்சு. அதனால சூரியனை மறைச்சிட்டு மேல மேல வர இதுவும் அவசரம். இது பறக்கிற சக்தி உண்டு விஞ்சிய மலைக்கு. இப்படியெல்லாம் இருந்தது. அந்த சூரியனுடைய பிரகாசம் வெளியே தெரியக்கூடாது, அப்படி பண்ணிட்டு இருந்தது. அகத்தியர் என்ன பண்ணார்? அகத்தியர் ரொம்ப குள்ளமா இருப்பார், அவரை பார்த்தா மனுஷனே சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணார், அதனுடைய கரைகள்லாம் வச்சு அதை ஒரு இடத்துல இருக்க முடியாது பண்ணார். அப்போ விந்திய மலையே அடைக்கின சக்தி உடையவர் இவர். அதான் விந்திய ஸ்தம்பாத் அவசித ஜதேஹே விஸ்வ ஆசாந்த சிந்தோ. லோகத்துல சமுத்திரம் 4 பக்கம் பரவி இருக்கு. அந்த ஜலத்தை மொத்தத்தையும் இவர் ஒழுங்கிட்டார், ஆசமனம் பண்ணிட்டார். ஆசாந்த். அது மட்டும் இல்ல, கும்பி சோனோ ரசுரகபல கிராசீன ஸ்வைரபாஷா. அங்க வாதாபின்னு ஒரு அரசன், அவன் தொந்தரவு பண்ணியிருந்தான். அவனை அப்படியே சாப்பிட்டு ஜீரணோபவன் சொன்ன ஜீரணமாயிட்டான். இப்படி சாகசமான கைங்கெல்லாம் பண்ணியிருக்கார். அவர் தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார். ஆனா அது லோகத்துல நடைமுறையில இல்ல. இது பாஷிகாரனுடைய நம்மாழ்வார் பிரபந்தம் தோன்றதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கதைகள் இவெல்லாம். ஆனா அவைகள்லாம் நடைமுறையில இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நித்தியம் ஜாதா சடரிவிதோ நிஷ்பதந்தி முகாச்சே. நம்மாழ்வாருடைய அருள் செயல் இன்னைக்கு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய முகத்திலேருந்து வந்து, உன்னுடைய முகத்திலேருந்து வந்து நித்தியம் ஜாதா. ஏன் சுவாமி யார்கிட்ட கதை விடுற? நடுவுல பிரபந்தமே மறைஞ்சு போச்ச, நீ இன்னும் நிச்சயம் அதுக்கு ஆபத்தே வரலன்னு சொல்றீங்க அப்படின்னு விஷயம் செஞ்சா கேட்கக்கூடாதா? கேட்பா. அந்த மாதிரி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றது? இங்கே அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தால, எங்கேயும் மறையில கன்வின்ஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தா. நம்மாழ்வாருக்கு யோக தேசியில சாட்சாத் ரங்கநாதனே வந்து இந்த மணிப்பாதிக்கையே வந்து அவருக்கு நம்மாழ்வாராக இருந்து உபதேசம் பண்ணார். மறையிலையே, அது ஒன்றும் மறையிலையே. அதனால யோக தசையில கொண்டு விட்டார். அந்த மாதிரி நான் அகஸ்தியர் பண்ண வேண்டியது தானே, பண்ணலையே. அதனால பிரபந்தம் ஒன்றும் மறையல. பிரபந்தத்தை மறைய முடியுமா பண்ணது நம்மளுடைய சக்தியை கொண்டு, அது மறையல. என்ன அவளுக்கு ஆதிக்கம் வரைக்கே சிலதெல்லாம் அது இல்லை. இப்படிதான் சாதாரண சின்ன ஒரு மரியாதைகள் கூட அது அடுத்த வருஷம் வந்தா உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியது நடந்திருக்கும். அதெல்லாம் அது அப்போ அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள். ஆக அந்த பிரபந்தமானது ஒரு நாளும் குறையில. நித்தியம் ஜாதா சடரிதனோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் துதிபரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா. அதனால அப்படிப்பட்ட ஒரு சபாவமானது இன்னைக்கும் அந்த திருவாய்மொழி நிலையில் இருக்குனாக்க அதுக்கு உன்னுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சாய்க. கடைசியாக சடகோபைதி சமாக்கியா தவரங்க துரீன பாதுகே யுக்தா சூதே சகசிரமேவம் சூக்திஹி ஸ்வயமேவ என்மயா பவதி. 1000 பாசுரங்கள் பண்ண நம்மாழ்வார், அவருக்கு சடாரின்னு பேரு. நீ என்ன பண்ண? என்ன வியாஜியமா வச்சுட்டு 1000 ஸ்லோகம் பண்ண, அதனால உனக்கு சடாரின்னு பேர் வந்தது. சடகோபீதி சமாக்கியா தவரங்க துரீன பாதுகே யுக்தா. அதனால உனக்கும் சடாரின் பேர் இருக்கிறது யுக்தம், எனக்கும் சடாரின் பேர் இருக்குது யுக்தம். அதனால இதுல நீயா நானானதே இல்லை, 2 பேருமே சடகோபந்தான். இப்போ உபகார சங்கரத்தை சுவாமி தேசிகன் சாய்ச்சார். உபகார சங்கரம் பண்ணிட்டு, இந்த உபகார சங்கரம் பண்ணதுக்கு யாரா உபகாரம்னாக்கா பெருமானே தான் உபகாரம். இதுல போய் நீயா நானானது கிடையாது. அதனால எல்லாமே உன்னுடைய பிரபாவம். உன்னுடைய பிரபாவத்தில் வரும்பொழுது இதை நான் பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும், அதை சொல்ல முடியும். ஆக சடோபன் சொல்றதுனால சமாட்சியா
சடவோபீதி சமாச்சியா தவ துரீன பாதுகை யுக்தா சூதே சகசிரமேவம் சுப்பி ஸ்வயமே என்மையா பவதி. 2 பேருமே 1000 பாசனம் பண்ணியிருக்காரு. அவர் 1000 பாசனம் பண்ணார், என்னை கொண்டு நீ 1000 பண்ண, அது நான் இல்லையே, இதுக்கு நீ தானே காரணம். அதனால நீயும் 1000 பண்ணியிருக்க, அவரும் 1000 பண்ணியிருக்கார். 2 பேரையும் சடவோபன்னு சொல்றதுல ஒன்றும் இதுவே அதாவது ஆபாசம் கிடையாது, இது பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்ல, ஆபாச யுக்தி கிடையாது, இது சத்தான யுக்தி இது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது நடுவில் ஒரு வியாக்கியானம் பண்ண ஜி சாச்சார சுவாமி, அதாவது அது ஒரு திஷ்டாந்தம் ஒன்று சாய்க்கிறது உண்டான். அதாவது பண்ணி என்ன பண்ணும் தெரியுமா, அது ஆபாசம், அது நினைச்சா மிருதி பண்ணும், நிறைய குட்டி போடும். ஆனா இந்த உயர்ந்ததான வஸ்து ஒண்ணு சில அது வந்து சாதாரண இந்த கவரிமான அது வந்து சாதாரண குட்டி தான் போடும், அதாவது எப்போ ஒரு சமயம் தான் போடும், அதுக்கு பிரசித்தி உண்டு. என்ன அத மாதிரி இவர் எத்தனையோ நிறைய கவி இவர் நிறைய சோத்திரம்லாம் பண்ணியிருக்கார். அதனால இதுதான் பெருசு பண்ணி குட்டி போறாம, அதாவது அந்த காலத்துல சுவாமி தேசிகனுக்கு இப்படி எதிர்ப்பு உண்டா, அத மாதிரி சுவாமி தேசிகன் பன்னிக்குட்டி போடுற மாதிரி நிறைய சோகங்கள் பண்ணி போட்டு இருக்கார். என்ன ஒரு கவரின் மாதிரி ஒண்ணு பண்ணா அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சூதே சகசிரமேவம் சூக்தி, நிறைய 1000 பண்ணா, 1000 பண்ணால் கூட இந்த ஒண்ணுக்கு அது ஈடாகாது அப்படின்னு அந்த இடத்துல சொன்னமே தவிர அதுக்காக ஒரு திட்டத்தை பண்ணி குட்டி போடுறது அப்படின்னு சொல்லி அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி டிடிசி சுவாமி அது வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அதனால சுவாமி தேசிகன் எத்தனை அந்த அதாவது இருக்குன்னா அவ்வளவு அசூயை பண்ண உள்ளவா சுவாமி தேசிகன் காசே இருக்கா. அதனால நமக்கு வந்து எண்ணிக்கையும் இல்லை. அதனால அசூயன்றது எண்ணிக்கை பிரகிருதி சம்பந்தத்துல ஏற்படுத்தி ஒரு பிரகிருதியில ராமனே அவதரிச்சு என்ன அவனை காட்டுக்கு போக முடியா பண்ணால, இதெல்லாம் பிரகிருதியினுடைய காரியம், பிரகிருதி சம்பந்தனுடைய காரியம் என்னன்னு. ஆக அது பெருமான் சங்கல்பம், அது அவனை கொண்டது. இந்த பாதுகாப்பு சகசரத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்லச்சே சொல்றதுக்கு மறந்து போயிட்டேன். ஸ்ரீமத் ராமாயணத்துல சரணாகதி தான் முக்கியம். அந்த சரணாகதியில சில சரணாகதி பொய்யாயிடுச்சு. சரணாகதி எதுவுமே பொய்யாகாது. பரதனுடைய சரணாகதி பொய்யாயிடுச்சு. பரதன் என்ன சரணாகதி பண்ணா, நீ நான் ராஜ்யத்துக்கு திரும்பி வரணும்னு கேட்டான், மன்னாடி கேட்டான். அதாவது முழு அந்த பஞ்ச அதாவது ஆணுக்குள்ளி சங்கல்பம் எல்லாத்தோட சேர்த்து அவன் பிரார்த்திச்சான் 5 அங்கங்களோட. ஆனா நடக்கல. ஏன் அப்படி சொன்னா, மரவடியை தம்பிக்கு வான்பணையம் வைத்து போய் வானோர் வாழ. இன்னைக்கு இவன் வந்து ராஜ்யத்துக்கு கூப்பிடுறான். அதுக்கு முன்னாடி எம்பெருமான் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே தேவர்கள்லாம் வந்து சரணாகதி பண்ணியிருக்கா, எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குன்னு. சரி அது போட்டோம். அதுக்கப்புறம் தண்டகாரத்துக்கு வந்து ரிஷிகள்லாம் சரணாகதி பண்ணியிருக்கா. ஏகி பட்ச சரீரானின்லாம் சொல்லி காமிச்சு, தன்னோட திருமணி காமிச்சு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சரணாகதி பண்ணியிருக்கா. அதுக்கெல்லாம் ஆஹா அதுக்கு பண்றேன் அப்படின்னு இப்ப எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு வரலையா, வேலையை ஏற்ற மாட்டேங்குது, அப்புறம் வேலையை ஏற்றிட்டு போறது இல்லையா, அந்த மாதிரி அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இவர் சரணாகதி பண்ற என்ன பண்றது அப்படின்னா, நீ சரணாகதி பண்ணது பலிக்கல, பலிக்காத போகல. ஏன்னா அவளுக்கு முதல்ல பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெஃபரன்ஸ், ஆர்டர் ப்ரெஃபரன்ஸ் அப்ளிகேஷன் யார் போட்டதால அவன் மூலியமா தானே பண்ணி ஆகணும். அதனால உனக்கு நிச்சயமா பலிக்கும். ஆனா அதுக்கு கேரண்டி என்னடா அப்படின்னு சொன்னா, இந்த பாதியை தரேன், இதை வச்சுக்கோ. என் வாக்குல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னாக்கா இதை வச்சுக்கோ, நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், ஆனா உனக்கு நம்பிக்கை இல்லைன்ற இந்த பாதியை வச்சுக்கோ, கண்டிப்பா வந்துடும் நான் அப்படின்னு சொல்லி பாதியை கொடுத்த சரணாகதி அவளுக்கு படிக்கணும்னு. சரி அடுத்ததாக சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி, சமுத்திர லங்கைக்கு தாண்டணும். அப்ப என்ன பண்றது, வழி விடல. இவன் உடனே விபீஷன் சொன்னார், நான் வந்து சரணாகதி பண்ணேன், பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணா பெருமாள் என்னை ஏற்றுவிட்டார், சுக்ரீவன் சரணாகதி பண்ணா ஏற்றுவிட்டார். அதனால சரணாகதி வந்து கண்கூடா பிரத்யட்சமா பலனை கொடுக்கறது. அப்படிப்பட்ட சரணாகதி எங்களுக்கெல்லாம் பண்ணி வச்சு பலிக்கிறதே, நீர் பண்ணக்கூடாதா, நீர் பண்ணா உங்களுக்கு பலிக்கு போறது அப்படின்னார். பெருமாள் சிரிச்சுட்டார். சிரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம், சரி நான் பண்றேன். இதெல்லாம் நினைக்கும் போது ஐசிங்க தான் ஞாபகம் வரும். சதசு ஒன்று நடந்தது. சதசுல ஒன்று பாம்பேல நடந்த சதசு.
அதுல ஒரு சுவாமி ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சார். இந்த ஸ்லோகத்தை சாதிச்சு எங்க இருக்குன்னு ஐசிங் கேட்டாச்சு. அவர் ஒரு இடத்த சொன்ன, இது விஷ்ணு புராணத்தில் இருக்கு. ஒன்று தெரிஞ்சா தெரியும் சொல்லி, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. சரி, விஷ்ணு சகத்துல இருந்தேன்னா நாளைக்கு கொண்டு வந்து காட்டுரு. நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். கன்னியாசில உட்காண்டாயிருக்கு, நீ காமிச்சா நான் அதை ஒத்துடுறேன் அப்படின்னு சாய்ச்சாச்சு. இது அப்புறம் அப்படி அப்சார போட்டேன் அப்படின்னு. அதனால சபையில பேசக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது. என்ன அந்த மாதிரி ஐசிங்கர் அனுஷ்டானத்தில் எல்லாத்தையும் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரிலாம் தெரிவிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆக அந்த மாதிரி இந்த விபீஷன் சொன்ன உடனே பெருமாள் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறார். 3 நாள் ஆச்சு, வரவே இல்லை. அதுக்கப்புறம் சாபமானின்னு சொல்லி அப்படில எடுத்தார். அது பண்ணார். இந்த கதையெல்லாம் இருக்கான். அதுக்கு சுவாமி தேசிகன் அபய பிரதானம் சாதிக்கிறார். ஏன் இது பண்ணிக்கல? சரணாதி பண்ணிக்கலையே, 2 பேர் பண்ணிக்கலையே. முதல்ல சமாதானம் சொல்லியாச்சு. ஏன்னா தேவரெல்லாம் சரணாதி பண்ணிக்கா, ரிஷியெல்லாம் சரணாதி பண்ணிக்கா, அதுக்காக பண்ணிட்டேன். இதுக்கு என்ன அப்படின்னா, சக்தன் அசக்தன் காலில் விழுந்தா சரணாதி பண்ணிக்குமா? அதனால நீ சொன்ன ஒண்ணு உனக்கு நஷ்டம், நீ சொல்ற உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதனால சக்தனான பரமாத்மா இன்னொருத்தருக்கு போய் சரணாதி பண்ணலாமா? அதனாலதான் பலிக்காதுன்னு காணிக்கிறதுக்காக தான் பெருமாள் அனுஷ்டிச்சு காமிச்சார். அந்த வார்த்தையை அவனுக்கு அதெல்லாம் பலிக்காதரா அப்படின்னு தான் சக்தி உள்ளவன் அப்படின்னு பெருமாள் அங்கே வெறும சொல்லலை. அவங்ககிட்ட அனுஷ்டானத்தை காமிச்சார். தான் சர்வசக்தன்றதை அங்கே காமிச்சு, அனுஷ்டானத்தை காமிச்சு அவனுக்கு உணர்த்தினார். அதுக்கப்புறம் தான் அவன் புரிஞ்சுட்டான். அந்த மாதிரி சரணாதி ஒரு நாள் பொய்க்காது, அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட சரணாதிய பிரபாவத்தை வெளியிடக்கூடியதான பாதுகா சகஸ்திரத்தை இந்த சுவாமியுடைய ஒரு கதாபிஷேக இதுல